ரெஸ் எக்ஸ்ட்ரா கமர்சியம் அப்படிங்கிறது வந்து அரசமைப்பு சட்டத்தின்படியான ஒரு கோட்பாடு தான். வெளிநாடுகள் எல்லாம் பயங்கரமான இந்த கோட்பாட்டின் அடிப்படையில பல்வேறு சட்டங்கள் இருக்கின்றன. நமக்கும் இது வந்து கான்ஸ்டிடியூஷன் நமக்கு கேரண்டி பண்ண ஒரு கோட்பாடுகள்ல இதுவும் ஒண்ணு. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெஸ் எக்ஸ்ட்ரா கமர்சியம் அப்படின்றது வந்து ரெஸ் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது திங்ஸ் ஆர் மேட்டர் அப்படிங்கிறது தெரியும். நம்ம இந்த ரெஸ் ஜெஸ்ஸே, ரெஜுடிகேட்டா, ரெஸ் ஜப் ஜூடிஸ், ரெஜிஸ்டம், இது மாதிரி எல்லாம் நிறைய ரெஸ் வச்சு படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ரெஸ் அப்படின்னாலே திங்ஸ் ஆர் மேட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த ரெஸ் அப்படிங்கிறது வந்து திங்ஸ் ஆர் மேட்டர். எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறதுனுடைய அந்த லாட்டின் வேர்டினுடைய ஆங்கில இது வந்து என்ன பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராங்கிறது வந்து அவுட் சைடு அப்படிங்கிறது. கமர்சியம் அப்படிங்கிறது வந்து காமர்ஸ், அதாவது வணிகத்திற்கு வெளியே உள்ள செயல்பாடுகள் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இப்ப வணிகத்திற்கு வெளியே உள்ள செயல்பாடுகளை பொறுத்தவரையில இந்த டாக்ட்ரைன், இந்த கோட்பாடோடு தொடர்புடைய அரசியலமைப்பு சட்டக்கூறு எதுன்னு பாத்தீங்கன்னா உறுப்பு 19. உறுப்பு 19ல 19(1)G என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் டு பிராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் கேரிங் ஆன் எனி ட்ரேட் ஆர் பிசினஸ். அதுக்கு நமக்கு வந்து ஒரு சுதந்திரத்தை தருது. அதாவது தொழில் அல்லது வர்த்தகம், வணிகம் அல்லது வர்த்தகம் செய்வதற்கான ஒரு உரிமை அது தருகிறது. அந்த உரிமை வந்து நமக்கு அப்சல்யூட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு உட்பட்டது. 1906ல நம்ம அதை படிச்சிருந்திருப்போம். சோ அப்ப இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அலோவ் பண்றது வந்து ஆர்டிகிள் 19 சப்கிளாஸ் 6. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த ஒரு வர்த்தகம் அல்லது வணிகம் செய்வதற்கான உரிமையை அடிப்படையை உரிமையாக்கி கொண்டே அந்த பேர்ல வந்து நம்ம எதை வேணாலும் அடிப்படை உரிமையா செஞ்சிட முடியுமா, இந்த வர்த்தகத்தை நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா அது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு உட்பட்டதுங்கிறச்சுல என்ன ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கோட்பாடு, இந்த ரெஸ் எக்ஸ்ட்ரா கமர்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோட்பாடுகளுக்கு உட்பட்டு வரக்கூடிய எந்த ஒரு செயல்பாடும் அல்லது எந்த ஒரு சரக்குகளும் அல்லது எந்த ஒரு பொருட்களும் என்ன செய்ய முடியாது, அதை நாம வந்து வர்த்தகம் பண்ண முடியாது. அதை வந்து என்ன செய்ய முடியாதுன்னா வணிகம் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம வந்து அந்த வியாபாரம் அல்லது அந்த பிசினஸ செய்வது என்னுடைய அடிப்படை உரிமை என்று கோர முடியாது. அப்போ இந்த கோட்பாடு எதன் அடிப்படையில இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இந்த சில பொருட்களை, சில செயல்பாடுகளை நாம வந்து ஒரு வர்த்தகம் செய்யறதோ வணிகம் செய்யறதோ வியாபாரம் செய்வதையோ அத ஒரு அடிப்படை உரிமையாக கோர முடியாதுன்னு சொன்னா அப்படிப்பட்ட செயல்கள் வந்து, அப்படிப்பட்ட பொருட்கள் வந்து பொது சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருந்தால், இன்ஜூரியஸ் டு பப்ளிக் ஹெல்த், அதே போல பொது ஒழுங்குக்கு எதிரான அமையும் என்று சொன்னால் பப்ளிக் ஆர்டர், அதே போல மொராலிட்டி ஒழுக்கங்களுக்கு எதிராக இருக்கும் என்று சொன்னால், சோசியல் வெல்ஃபேர் சமூக நலப்பாடு, அதாவது சமூக நலனுக்கு அது வந்து குந்தகம் விளைவிக்கும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட செயல்பாடுகளை, அப்படிப்பட்ட பொருட்களை நாம் என்ன செய்ய முடியாதுன்னா அதை வர்த்தகம் செய்வதையோ அல்லது வியாபாரம் செய்வதையோ, அந்த ட்ரேடு, காமர்ஸ், பிசினஸ், வாட் எவர் மேபி, எந்த மாதிரி ஒரு வார்த்தையில் அதை சொன்னாலும் அவைகளை செய்வதற்கு 19(1)G தந்திருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் 19 சப்கிளாஸ் 6ல வரக்கூடிய ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு உட்பட்டதை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய கோட்பாடு தான் ரெஸ் எக்ஸ்ட்ரா கமர்சியம். அப்போ இந்த அடிப்படையில தான் நாம வந்து சில பொருட்களினுடைய விற்பனையை, சில பொருட்களினுடைய செயல்பாடுகளை நாம பார்க்க முடியும். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லிக்கர் ட்ரேடு, சாராயம், இல்லைன்னா ஒரு போதைப் பொருட்கள், இந்த லிக்கர் ட்ரேடை வந்து என்ன செய்ய முடியாது, அது அந்த சாராயம் உற்பத்தி செய்யறது, அதனை விற்பனை செய்வது, அதனை நான் வைத்திருப்பது வந்து என்பது என்னுடைய அடிப்படை உரிமைகளா என்றால் அடிப்படை உரிமைகளாக இருக்கலாம், எனக்கு மட்டும் பயன்படும் என்றால் இருக்க முடியும். ஆனா அது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அதனாலதான் நமக்கு வந்து அதன் அடிப்படையில சட்டம் இயற்றுறோம். அப்ப இந்த லிக்கர் ட்ரேடு, அதே போல பெட்டிங், கேம்பிளிங், லாட்டரி, அதே போல ப்ராஸ்டிடியூஷன், நார்கோட்டிக் ட்ரக்ஸ், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கோட்பாடுகளை உள்ளடக்கியது.
இதன் அடிப்படையில அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து நாம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா ஜஸ்டிஃபை பண்ணுவோம். 19(1)Gல தந்திருக்கக்கூடிய ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த ஃப்ரீடம், அந்த சுதந்திரம் என்பது எந்த அடிப்படையில வந்து பிடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 19 சப்கிளாஸ் 6ல இருக்கக்கூடிய அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன், அது எதன் அடிப்படையில, அந்த இன்ஜூரியஸ் டு பப்ளிக் ஹெல்த், அதே போல மொராலிட்டி, எகெயின்ஸ்ட் சோசியல் வெல்ஃபேர், எகெயின்ஸ்ட் பப்ளிக் ஆர்டர் என்ற அடிப்படையில் இருக்கும் என்று சொன்னால் அவைகளை நாம வந்து என்னுடைய அடிப்படை உரிமையாக கோர முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த இதுதான். அப்போ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய சட்டங்கள், இப்ப லிக்கர் ட்ரேடை பொறுத்தவரையில நமக்கு தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 வருது. அப்போ இந்த கோட்பாடோடு ஒட்டிய இன்னொரு சட்டம், இன்னொரு மைனர் ஆக்ட் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து பப்ளிக் ஹெல்த் ரிலேட்டடாட்டு வருது. அதே போல பப்ளிக் ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு பிரிவென்ஷன் ஆஃப் டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டிஸ், இந்த குண்டாஸ் ஆக்ட்னு சொல்லுவோம் பாருங்க, அது 1982, அது பப்ளிக் ஆர்டருக்கு எதிராக வருது. அதனால அந்த ஆக்டிவிட்டிஸை வந்து இது என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்ல முடியாது. மணல் எடுக்கிறேன், நான் சைபர் கிரைம் பண்றது, நான் செய்யறத நீங்க சைபர் கிரைம்னு எப்படி சொல்லலாம்? அது என்னுடைய அறிவு, என்னுடைய விவரம், நான் அந்த வீடியோ பைரேட் பண்றேன், அந்த சிலம் கிராபர் பண்றேன், இதெல்லாம் என்னுடைய இதுன்னு சொல்ல முடியுமானா அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு உட்பட்டது. அது வந்து பப்ளிக் ஆர்டருக்கு எதிரானதும் சோசியல் வெல்ஃபேருக்கு எதிராக இருக்குது. அதே போல தமிழ்நாடு கேமிங் ஆக்ட், இந்த கேமிங் ஆக்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த ஸ்டேட் லிஸ்ட பொறுத்தவரையில ஐட்டம் நம்பர் 34 பெட்டிங் அண்ட் கேம்பிளிங் இருக்கும். அப்போ அது வந்து ஸ்டேட் ஆக்ட் இருக்கிறதுனால இதுல நம்ம வந்து இது இந்த கேம்பிளிங்கை பொறுத்தவரையில, இந்த பெட்டிங்கை பொறுத்தவரையில இது வந்து ஒரு சோசியல் வெல்ஃபேருக்கு எதிரானது, மொராலிட்டிக்கு எதிரானது, பப்ளிக் ஆர்டருக்கு எதிரானதுங்கிற அடிப்படையில அந்த சட்டங்கள் கேமிங் ஆக்ட் 1930, அதே போல இந்த பப்ளிக் கேம்பிளிங் ஆக்ட் 1867, இந்த ரெண்டு சட்டத்தை தான் நம்ம இன்னைக்கு நான் முடிச்சுக்கிட்டு இந்த ஜென்ரலா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிட்டு அதை ஒன்னையும் தான் இன்னைக்கு நான் எடுக்க போறேன். இன்னைக்கு ஒரு கூட ஒரு 1/2 மணி நேரம் கிடைச்சிருக்கோம்னா கூட ஒரு சட்டம் எடுக்கலான்னு தான் பார்த்தேன். அதனால நம்ம இன்னைக்கு அந்த கேமிங் ஆக்டும் கேம்பிளிங் ஆக்டினுடைய அந்த ஒரு இதை கொண்டு போயிடலாம். அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பிரைஸ் ஸ்கீம்ஸ் ஆக்ட், அந்த ஒரு வேலை ஆக்டிவிட்டி, இந்த ஆக்டிவிட்டியை நம்ம செய்யறது முடியுமா அப்படின்னு சொன்னா, ஏன் இந்த வேலைகள், இந்த பிரைஸ் ஆக்டிவிட்டிஸ், அந்த பிரைஸ் ஸ்கீம் எல்லாம் நம்ம ஒழிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுல வந்து அந்த லாட்டு இல்லைன்னா அதுல வந்து அந்த லாட்டரி போடுறது மாதிரி அதுல யாராவது ஒரு ஆளுக்கு கிடைக்கும், அதுல வந்து நம்மளுடைய அறிவு இருக்காது, அதுல லக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது அப்ப இழந்தவன் டோட்டலா இழந்து போயிடுவான். அது வந்து ஒரு சோசியல் வெல்ஃபேருக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறதுனால அந்த பிரைஸ் ஸ்கீம்ஸ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1979, அதே போல வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட், ஆமா நாங்க வட்டி கொடுத்துருக்கிறேன், அந்த வட்டிக்கு நான் எனக்கு அவன் விருப்பப்பட்டு கேட்கிறான், நான் விருப்பப்பட்டு என்னுடைய பணத்தை கொடுத்துருக்கிறேன், நான் வந்து எனக்கு வசதி போல நான் வாங்கிக்குவேன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அது வந்து பப்ளிக் ஆர்டர், சோசியல் வெல்ஃபேருக்கு எதிரானது. அரசினுடைய இப்ப நமக்கு தமிழ்நாடை பொறுத்தவரையில மணி லெண்டர்ஸ் ஆக்ட் இருக்குது, அதன் அடிப்படையில தான் நாம வந்து என்ன செய்ய முடியும், வட்டியை பிக்ஸ் பண்ண முடியும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய அந்த கைட்லைன்ஸ் அடிப்படையில தான் நாம பண்ண முடியும். நாம இஷ்டம் போல எக்ஸார்பிட்டண்டா நம்ம இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ண முடியாது. சோ அது இருக்குது. அதே போல ஓப்பன் பிளேசஸ், இந்த பிரிவென்ஷன் ஆஃப் டிஸ்பிகர்மெண்ட் ஆக்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுவுமே அந்த தட்டி போர்டெல்லாம் ஈஸியா எங்கேயாவது கொண்டு வச்சிருப்பான், பெர்மிஷன் இல்லாம வச்சிருந்திருப்பான், வரைமுறை இல்லாம வச்சிருந்திருப்பான்னா அது காத்துல பிறந்துச்சு கீழே விழுந்துச்சு அப்படின்னா பாசர் பை அந்த வெஹிக்கிள் ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் மேல விழுந்துச்சுன்னு சொன்னா அது வந்து உயிர் கூட போயிடும், கை கால் உடஞ்சு போயிடும், ஏதாவது வரும், பப்ளிக் ஹெல்த்துக்கு எதிரானது. சோ அந்த அடிப்படையில இதுவும் இந்த ஆக்டிவிட்டிஸும் வந்து ரெஸ் எக்ஸ்ட்ரா கமர்சியத்துக்கு அடிப்படையில இது வருது. இமாரல் டிராபிக், அதாவது ப்ராஸ்டிடியூஷன், அந்த இது வந்து எனக்கு எந்த வேலையும் செய்யறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்ல முடியுமான்னா அது தனிப்பட்ட முறையில நீங்க இது பண்ணிக்கலாம், அதை நீங்க பிசினஸ் பண்ண முடியாது, ட்ரேட் பண்ண முடியாது, அதை கமர்சியலா நீங்க அதை வந்து பயன்படுத்த முடியாது. சோ அந்த அடிப்படையிலையும் அந்த இமாரல் டிராபிக் பிரிவென்ஷன் ஆக்ட் 1956 வந்து இந்த கோட்பாட்டுக்கு கீழே வருது. அதே போல நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ், போதைப் பொருட்கள் மற்றும் மனோவியல் பொருட்கள் 1985 ஆக்ட், இதுவும்
என்னுடைய ட்ரேடு, காமர்ஸ், பிசினஸுக்கு உட்பட்டு வர முடியுமான்னா இதுவும் வந்து என்ன செய்ய முடியாது. பப்ளிக் ஹெல்த்துக்கு எதிரானது, மொராலிட்டிக்கு எதிரானது, பப்ளிக் ஆர்டருக்கு எதிரானது என்ற அடிப்படையில இதுவும் ரெஸ் எக்ஸ்ட்ரே கமர்சியத்துக்கு உட்பட்ட ஒரு சட்டம் தான். லாட்டரிஸ் ரெகுலேஷன் ஆக்ட், அந்த லாட்டரியை பொறுத்தவரையில அது நமக்கு வந்து அது ஒரு சான்ஸ் தான். 1,00,000 பேர் லாட்டரி வாங்குறாங்க, ஒருத்தனுக்கு மட்டும் லாட்டரி கிடைக்கும், மீதி எல்லாருமே அவுட் ஆயிருவான். அப்ப அதுல வந்து நமக்கு ஸ்கில் இருக்கான்னு பார்த்தா அவுட் அதுல. ஸோ அப்ப அவங்களுடைய சோசியல் வெல்ஃபேருக்கு எதிரான ஒரு மொராலிட்டிக்கு எதிரான ஒரு செயல்பாடு. இதே போல வந்து அந்த மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் ஆக்ட், பிரைஸ் சிட்ஸ் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்ஸ் ஆக்டும் இதே மாதிரி தான். இப்போ இந்த இதை பொறுத்தவரையில நமக்கு ஒரு சில கான்செப்ட் நம்ம புரியணும். கேம் ஆஃப் சான்ஸ், கேம்ஸ் ஆஃப் ஸ்கில், இந்த ரெண்டையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேம் ஆஃப் சான்ஸை பொறுத்தவரையில அதனுடைய அவுட்கம் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது, அது ரேண்டமா இருக்கும். அது இப்ப நம்ம வந்து இப்படி சுண்டுனா தலை வருமா, இப்படி சுண்டுனா அந்த டைஸ்ல 6ஆம் நம்பர் விழுமா, 7ஆம் நம்பர் விழுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அத வந்து இந்த அவுட்கம் வந்து என்ன செய்ய முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது வந்து நம்மளுடைய அறிவுக்கோ இல்லைன்னா நம்மளுடைய திறமைக்கோ அப்பாற்பட்டது. அது ஒரு ரேண்டமா இருக்கும். அதை பொறுத்தவரையில என்னது, இன்ஃப்ளூயன்ஸ்டு பை லக்கு, அதை வந்து அந்த ஒரு அதிர்ஷ்டம் என்கிறதன் அடிப்படையிலேயோ அல்லது ரேண்டம் ஃபேக்டர்ஸினுடைய அடிப்படையில தான் அந்த முடிவுகள் இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை விளையாடுறவங்க, அந்த பிளேயர்ஸ் இல்லைன்னா அதை நடத்துறவங்க வந்து அதை என்ன செய்ய முடியாது, ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. லாட்டரியில இந்த நம்பர் எல்லாம் வாங்கினா ஜெயிக்கும்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. அதே போல வந்து இப்போ ஒரு இந்த ஸ்லாட் எடுக்கக்கூடிய ஸ்லாட் மிஷின்ஸ், அதுக்குள்ள இருந்து நம்ம இதை தான் எடுப்போம், இந்த நம்பர் உள்ளதுதான் எடுப்போம்னு எடுக்க முடியுமான்னா எது வேணாலும் வரலாம். அதே போல வந்து ரோலட்டை பொறுத்தவரையில நீங்க ஒரு பெரிய வீல் இருக்கும், அதுல பந்தை போட்டு அந்த பந்து எந்த நம்பர்ல போய் விழுது இல்லைன்னா எந்த படத்துல போய் விழுது அப்படிங்கிறத சொல்ல முடியுமான்னா அது நம்ம உருட்டி விடுவோம், அது எந்த பக்கம் வேணாலும் காத்தடிக்கிற திசையிலையோ இல்லைன்னா பந்து உருள்ற திசையிலையோ போய் விழலாம். அப்ப அதுல ஒரு இது வருது. அடுத்து பாத்தீங்கன்னா டைஸ், இதெல்லாம் வந்து கேம் ஆஃப் சான்ஸ். ஸோ அப்ப இந்த அடிப்படையில இருக்கக்கூடியதெல்லாம் இந்த இதனுடைய அவுட்கம் வந்து அன்பிரடிக்டபிள். ஸோ அதனால இதை வந்து என்ன செய்ய முடியாது, இதை நம்மளுடைய த கேம் ஆஃப் ஸ்கில் அப்படிங்கிறதுக்குள்ளால கொண்டு வர முடியாது. இப்ப கேம்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா அந்த பிளேயர்ஸினுடைய எபிலிட்டியின் அடிப்படையில அந்த அவுட்கம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா விளையாடுனா இப்ப செஸ் விளையாடுறீங்க, செஸ் விளையாடுறது வந்து கேம் ஆஃப் சான்ஸா இல்லைன்னா கேம்ஸ் ஆஃப் ஸ்கில்லான்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்கில் தான். அதே போல இப்ப நமக்கு தமிழ்நாடு கேமிங் ஆக்ட்ல வந்து 2021 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து நமக்கு வந்து கோர்ட் வந்து ஸ்டட் டவுன் பண்ணிருச்சு. அதுக்கு பிறகு இந்த சட்டத்துக்கு நாம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்னு சொன்னா ஒரு ஆன்லைன் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆன்லைன் கேம்பிளிங் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேம்ஸ் ஆக்ட் 2022, இந்த சட்டத்தை படிக்கும் போது தமிழ்நாடு கேமிங் ஆக்ட் 1930 படிக்கும் போது அதனுடைய உடன் விளைவாக நாம என்ன படிக்கணும்னா தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆன்லைன் கேம்பிளிங் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேம்ஸ் ஆக்ட் 2022 படிச்சே ஆகணும். அந்த அடிப்படையில நாம இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். ஸோ அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த 21 அமெண்ட்மெண்ட்ல வந்து இந்த போக்கர், ரம்மி இதெல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேம் ஆஃப் சான்ஸ் நீ கொண்டு வந்து அதை கிளாசிஃபை பண்ணி அதை ஷெட்யூல் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அதை அஃபென்ஸா கொண்டு வந்திருந்தாங்க. ஹைகோர்ட் அதை என்ன பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னா இல்ல அது வந்து ஸ்கில்டு கேம் அப்படின்னு சொல்லி வந்து அந்த போக்கரையும் அந்த ரம்மியையும் அதுல இருந்து எடுத்துட்டாங்க. இப்ப செஸ், போக்கரு, அந்த ரம்மி, அதே போல இந்த ரம்மின்னா தெரியும் 13 சீட்டு விளையாட்டு, போக்கர்னா 5 சீட்டு விளையாட்டு. அதுல வந்து நம்மளுடைய ஸ்கில் இருக்குது அப்படிங்கறத வந்து கோர்ட் அதை வந்து இது பண்ணி இருந்திருக்குது. அதே போல வந்து ஒரு விளையாட்டுல ஜெயிக்கிறது தோக்குறதுங்கிறது வந்து அந்த பிளேயர்னுடைய எபிலிட்டி, அவர் நல்லா விளையாடினார் அப்படின்னு சொன்னா அவர் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதே போல வந்து வீடியோ கேம் கூட அது கேம்ஸ் ஆஃப் ஸ்கில் தான். ஸோ இந்த கேம்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸை பொறுத்தவரையில பிராக்டிஸ் பண்ண 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 பெட்டர் அவுட்கம் வரும். ஆனா கேம்ஸ் ஆஃப் சான்ஸை பொறுத்தவரையில நமக்கு என்ன வராது அப்படின்னா நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணாலும் அதனுடைய அவுட்கம் வந்து பெட்டரா மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த அடிப்படையில தான் நாம இந்த ரெஸ் எக்ஸ்ட்ரா கமர்சியம் அப்படிங்கிற அந்த டாக்டரைன் ஆர் அந்த பிரின்சிபிளை நாம வந்து உள்வாங்கி இதை வந்து நாம இது ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் ஒர்க் மெட்டீரியாவா கூட நம்ம பயன்படுத்தலாம்.
இதனுடைய அடிப்படையில சில சட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த சட்டத்தை, இந்த கோட்பாடு அந்த சட்டத்துக்கு நீங்க பொருத்தி பார்க்க முடியும். அப்ப அதுக்கு தொடர்புடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறுகள், அதனுடைய சில டிசைடட் கேஸ் லாஸ், இதெல்லாத்தையும் வச்சு நம்ம பிரிலிமினரி எக்ஸாம்ல இருந்து மெயின் எக்ஸாம், ஏன் நம்மளுடைய இன்டர்வியூல கூட இதுகள் எல்லாத்தையும் இது பண்ணலாம். சோ அந்த அடிப்படையில இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த 10 ஆக்ட்ல நாம இந்த 10 ஆக்டுமே இந்த சட்டத்தினுடைய இந்த கோட்பாட்டின் அடிப்படையில நமக்கு உருவாக்கப்பட்ட சட்டங்கள், இல்லைன்னா அந்த சட்டத்துல இதை இன்டர்பிரட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த இதுல நாம இன்னைக்கு தமிழ்நாடு ஆக்ட், தமிழ்நாடு கேமிங் ஆக்ட நாம 1930 கொஞ்சம் பாக்குறோம். அந்த கேமிங் ஆக்ட பொறுத்தவரையில நமக்கு பாருங்க, இந்த கேமிங் ஆக்ட் நமக்கு முதல்ல வரும்போது மெட்ராஸ் கேமிங் ஆக்ட் தான் 1930 வந்தது. இதை நீங்க படிச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும், கவர்னர் ஜெனரல் அசன்ட் பாத்தீங்கன்னா முதல்ல கவர்னர் அசன்ட் வாங்கியிருப்பாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் அசன்ட் அது 1930 பிப்ரவரி 23 வாங்கியிருப்பாங்க. அதுக்கு பிறகு கவர்னர் இன் ஜெனரல் கவுன்சில், அந்த கவர்னர் ஜெனரலுக்கு அசன்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, 1930 மார்ச் மாசம் 21 வாங்கியிருப்பாங்க. இந்த சட்டத்தை பப்ளிஷ் பண்ணது, அதாவது நோட்டிஃபை பண்ணது 1930 ஏப்ரல் 8 பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் டேட்டாஸ் மனசுல வச்சுக்கலாம். இப்ப இந்த இதை பொறுத்தவரையில, இந்த சட்டத்தை பொறுத்தவரையில நமக்கு வந்த மேஜர் அமெண்ட்மெண்ட் 2021 அமெண்ட்மெண்ட். இந்த 2021 அமெண்ட்மெண்ட் கோர்ட் அதை இது பண்ண பிறகு என்ன பண்ணாங்கன்னா 2022 ஒரு புதுசா நமக்கு அந்த ஆன்லைன் கேம்பிளிங் அண்ட் ஆன்லைன் கேம்ஸ் ஆக்ட் அதை ஒண்ணு மாத்தி கொண்டு வந்தாங்க. இப்போ இதுல என்னென்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பழைய சட்டத்துல வெறும் 14 செக்ஷன்ஸ் தான். அந்த 14 செக்ஷன்ல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுல கேமிங்னா என்ன, காமன் கேமிங் ஹவுஸ்னா என்ன, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் கேமிங்னா என்ன, அதே போல இதுல ப்ரொஹிபிட்டட் ஆக்டிவிட்டிஸ்னா என்ன, அதே போல அந்த புதுசா வந்த சட்டத்துல அந்த அமெண்ட்மெண்ட்ல வரும்போது என்னென்ன இது எல்லாத்தையும் புதுசா சேர்த்தாங்க அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இப்ப நம்ம ரொம்ப டீட்டெயில்டா போகல அப்படின்னு சொன்னாலும், ஒரு பிரிலிமினரி தேர்வுக்கு தேவையான டேட்டாஸ் நாம இதுல கேதர் பண்ணி போய் ஆக வேண்டியது இருக்குது. அப்போ இந்த தமிழ்நாடு கேமிங் ஆக்ட் 1930 பொறுத்தவரையில எதுக்காக வந்தது அப்படின்னு சொன்னா, கேமிங் ஆக்டிவிட்டிஸ, கேம்பிளிங் ஆக்டிவிட்டிஸ பிரிவென்ட் பண்றதுக்கும் அதை பனிஷ் பண்றதுக்கும் தான் இத கொண்டு வர்றாங்க. குறிப்பாக அதை எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமன் கேமிங் ஹோம்ஸ்லயும் பப்ளிக் பிளேசஸ்லயும். இப்ப காமன் கேமிங் ஹோம்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பொது சூதாட்ட விடுதிகள், இடங்கள், இல்லங்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதே போல அது பப்ளிக் பிளேசஸ்லயும் இருக்குது. அப்ப இதுல அந்த காமன் கேமிங் ஹவுஸ்னா என்ன, இந்த பப்ளிக் பிளேஸ்னா என்னங்கிறது எல்லாத்தையும் நாம இதுல கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அது ரிலேட்டடாட்டு ஏதாவது கேள்விகள் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க அதுல கொஞ்சம் தெளிவா இருக்கணும். இப்ப பொதுவா இந்த சட்டத்தை பொறுத்தவரையில பப்ளிக் மொராலிட்டி அண்ட் பப்ளிக் ஆர்டர், இது ரெண்டுக்கும், அதாவது பொது ஒழுக்கம் மற்றும் பொது ஒழுங்கு, இவைகளுக்கு எதிராக இது இருக்கிறதுனால இந்த கேம்பிளிங்கும் கேமிங் ஆக்டிவிட்டிஸும் என்ன செய்யறாங்க, அந்த மெட்ராஸ் பிரசிடென்சில அதை தடை செஞ்சிருந்தாங்க. இப்ப நாம அந்த காமன் கேமிங் ஹவுஸ் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல பார்த்திருப்பாங்க, எனி பிளேஸ், எந்த ஒரு இடத்தையும் தான் சொல்றாங்க. அங்க என்ன பண்ணணும்னா, அந்த சூதாட்டம் செய்யக்கூடிய, அது வீடா இருக்கலாம், ஹவுஸா இருக்கலாம், ரூமா இருக்கலாம், அல்லது ஒரு டென்ட் கொட்டாயா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு என்க்ளோஷர், ஒரு தடுப்பு உள்ள ஒரு இதெல்லாம் இருக்கலாம், இல்ல ஒரு வெஹிக்கிளா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வெசலா இருக்கலாம். அந்த 2021 அமெண்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு சைபர் கஃபேயா கூட இருக்கலாம், அதெல்லாம் சேர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த சைபர் கஃபேயா கூட இருக்கலாம். இது மாதிரிப்பட்ட இடங்கள்ல எதுக்கு கேமிங், சூதாட்டம் செய்வதற்காக 1-2 பேர் இருந்தாங்கன்னா அது எல்லாமே அது காமன் கேமிங் ஹவுஸ் தான் அப்படிங்கிற அந்த பேருக்குள்ளால வருது. அப்போ அங்க இருக்கக்கூடிய, அங்க என்ன இருக்கணும் அப்படின்னா, அந்த இடங்கள்ல அந்த சூதாட்டம் நடக்கணும். அந்த சூதாட்டத்திற்கு பொருட்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். அதாவது அந்த இடத்துல, அந்த ஹவுஸ்ல, அந்த ரூம்ல, அந்த டென்ட்ல, அந்த என்க்ளோஷர்ல, அந்த வெஹிக்கிள்ல, அந்த வெஷல்ல, அந்த சைபர் கபேல என்ன நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பெட்டிங்கோ வேஜரோ நடக்கணும். இல்லைன்னா ஸ்டேக்கு, பணப்பந்தயம், ரூபா வச்சு விளையாடணும்.
இல்லைன்னா பணத்துக்காக ஏதாவது செய்யணும். நீங்க இன்னும் நல்லா பாத்தீங்கன்னா இந்த 1930 பொறுத்தவரையில நமக்கு இன்னைக்கு நடைமுறைக்கு பொருந்தாத நிறைய விஷயங்கள் அதுல இருக்கும். ஆனாலும் அதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பர் கேம் வரைக்கும் அதுல கொண்டு வச்சிருக்கிறாங்க. ஒரு வெள்ளி மீது பந்தயம் வைக்கிறது, வெள்ளி விலை இன்னைக்கு ஏறுமா இறங்குமா, தங்க விலை ஏறுமா இறங்குமா, காட்டன் விலை அன்னைக்கு நமக்கு வந்து துணி என்பது ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதனால பஞ்சினுடைய விலை ஏறி இறங்குறது, ஒரு விளையாட்டினுடைய முடிவு, இதை எதை வச்சு வேணாலும் என்ன செய்யலாம், பெட்டிங் நடத்தலாம், எதை வச்சு வேணாலும் வேஜரிங் நடத்தலாம், எதை வச்சு வேணாலும் ஒரு பணப்பந்தயம் நடத்தலாம், எதை வச்சு வேணாலும் ஒரு அந்த சூதாட்டத்தை நடத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில அதுல அதுல எது வச்சு வேணாலும் இருக்கலாம். அந்த ஹவுஸ, அந்த ரூம, அந்த டென்ட், அந்த என்க்ளோஷர், அந்த வெஹிக்கிள் ஆர் அந்த வெசல் அல்ல அந்த சைபர் கஃபேய ஓன் பண்ணி இருக்கலாம் ஒருத்தர். அந்த நபரும் அந்த இதுல வருவாரு. ஆக்குபையிங், யாருடைய ஆக்குபேஷன்ல இருக்குதோ அந்த இதுல இருக்கலாம். இல்லைன்னா அதை யூஸ் பண்ணது, இல்லைன்னா அதை வந்து பயன்படுத்துறது, இல்லைன்னா அதை வந்து அதனுடைய பொறுப்பை வைத்திருப்பது அப்படிங்கிற அந்த இந்த பிளேஸினுடைய எந்த வடிவத்திலையும் இந்த காமன் கேமிங் ஹவுஸையும் அந்த காமன் கேமிங் ஹவுஸ்ல கேமிங் ஆக்டிவிட்டிஸ கண்டக்ட் பண்றவங்க, அதை நடத்துறவங்க அப்படிங்கிற கணக்குல இந்த காமன் கேமிங் ஹவுஸ படிக்கும் போது நமக்கு புரிஞ்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் கேமிங் அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆரம்பத்துல உள்ளதை பொறுத்தவரையில எனி ஆர்டிகிள்ஸ் யூஸ்ட் ஆர் இன்டெண்டட் டு பி யூஸ்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கும். கார்டு, அட்டைகள், இல்லைன்னா டைஸ், என்னது பகடைகள், இல்லைன்னா அந்த டேபிள் அந்த அந்த என்ன டிக்கெட்ஸ், இல்லைன்னா அதனுடைய கம்ப்யூட்டர். இப்ப நமக்கு 2021 அமெண்ட்மெண்ட்ல கம்ப்யூட்டர் டிவைஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க், கம்ப்யூட்டர் ரிசோர்ட்ஸ், அதே போல கம்ப்யூட்டர் சிஸ்டம், அந்த சைபர் கவே, இது மாதிரிப்பட்ட எதுனாலும் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், எது வேணாலும் என்ன செய்யலாம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் கேமிங் கொண்டு வரலாம். கேமிங்கை பொறுத்தவரையில நமக்கு அந்த கேமிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது பிளேயிங் எனி கேம் ஃபார் பெட்டிங் ஆர் வேஜிங் ஆர் ஸ்டேக்ஸ் ஆர் மணி, பணத்துக்காகவோ இல்ல பணத்தை வைத்து பந்தயத்துக்காகவோ இல்லைன்னா ஏதாவது அதை சொல்லிக்கிட்டு என்ன இது ஜெயிக்கும் தோக்கும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு சூழ்நிலைக்காக விளையாடக்கூடிய அனைத்துமே. அப்போ இந்த செக்ஷன் 3 பொறுத்தவரையில அந்த 1-2 பொறுத்தவரையில வந்து நமக்கு அந்த பேரும் அந்த அது எங்கெல்லாம் செயல்படும் அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 3 பொறுத்தவரையில இந்த 4 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. கேமிங் என்ன, காமன் கேமிங் ஹவுஸ்னா என்ன, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் கேமிங்ஸ்னா என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் நாம வந்து அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல ப்ரொஹிபிட்டட் ஆக்டிவிட்டிஸை பொறுத்தவரையில இந்த சட்டத்துல வந்து எந்தெந்த செயல்பாடுகள் எல்லாம் தடை செய்யப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சூதாட்டத்தை நடத்தினாலோ அதை நடத்துவதற்காக அந்த சூதாட்ட செயல்பாடுகளை நீங்க வந்து கடைபிடித்தாலோ இல்லைன்னா நீங்க வந்து அத ஏதாவது ஒரு வகையில அந்த இன்னைக்கு நடக்குது அப்படின்றது மாதிரி வெளிப்படையாக அறிவித்தாலோ இது மாதிரிப்பட்டது எல்லாமே என்னது ப்ரோஹிபிட் பண்ணப்பட்ட ஒரு செயல்பாடு. அதே போல பப்ளிக் பிளேஸ், பொதுவெளியில, பொதுவெளி அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ரோடா இருக்கலாம், ஒரு தெருவா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பொதுமக்கள் கூடுற ஒரு இடமாக இருக்கலாம், எந்த இடமாக இருந்தாலும் தரவு ஃபேரா இருக்கலாம், இது மாதிரிப்பட்ட ஒரு ஸ்ட்ரீட்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரோடா இருக்கலாம், எதுனாலுமே அது வந்து பப்ளிக் பிளேஸ். அப்ப காமன் கேமிங் ஹவுஸும் அந்த பப்ளிக் பிளேஸும் இந்த சட்டத்துல ரெண்டுக்குமே வந்து அந்த தண்டனைகள் வந்து ரெண்டு இடத்துக்குமே வித்தியாசப்படும். காமன் கேமிங் ஹவுஸ்ல இருக்கிறதுக்கு ஒரு டைப்பான தண்டனை இருக்குது, பப்ளிக் பிளேசஸ்ல இருக்கிறதுக்கு ஒரு டைப்பான தண்டனை எல்லாம் இருக்குது. மாதிரிப்பட்ட செயல்பாடுகள், இந்த பெட்டிங் பண்றது, வேஜரிங் பண்றது, இது எல்லாமே வந்து தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரிப்பட்ட தடை செய்யப்பட்ட இந்த சூதாட்டத்திற்கு, இந்த சூதாட்ட செயல்பாடுகளுக்கு, இந்த சூதாட்ட விடுதியை வைத்திருப்பவர்களுக்கு, சூதாட்டத்தை நடத்துபவர்களுக்கெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது தண்டனை அப்படின்ற சிலதான் நமக்கு வந்து அந்த பெனால்டி ஏரியாவை பொறுத்தவரையில நமக்கு இதுல என்ன பண்ணி வச்சிருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, செக்ஷன் 4ல வந்து இது சம்பந்தமான தண்டனை சொல்லியிருக்கிறாங்க. பெனால்ட்டியை பொறுத்தவரையில 2 years, அதிகபட்சமான தண்டனை வந்து 2 ஆண்டுகள் அல்லது ஃபைன் அப் டு 5,000 இதுதான், அண்ட் ஃபைன் தான். இப்போ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த நடத்துறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர், செகண்ட் டைம் அஃபெண்டர், தேர்ட் ஆர் சப்சிக்வெண்ட் அஃபெண்டர்ஸ், நிறைய சட்டத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்ஸுக்கு ஒரு தண்டனை இருக்கும், அப்புறம் செகண்ட் ஆர் சப்சிக்வெண்ட் அஃபெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இதுல
ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்ஸ், செகண்ட் டைம் அஃபெண்டர்ஸ், அப்புறமா அதுல தேர்ட் அண்ட் சப்சிக்வெண்ட் அஃபெண்டர்ஸ் அப்படிங்கிற அந்த இதை கவனமா பார்க்கணும். இந்த 1930 ஆக்ட்ல வந்து அப்படி 3 வகையாக அஃபெண்டர்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, நடத்துறவங்கள வகைப்படுத்தி இருப்பாங்க. அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கேமிங் ஹவுஸ்ல இருக்கிறவங்க, அதுல அது இப்ப ஒரு சர்ச் அண்ட் சீசர் போகும்போது இதுல யாரெல்லாம் அந்த சூதாட்ட நடைபெறுகின்ற இடத்தில் இருக்கிறார்களோ whoever found அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமானது. அப்ப அதுல விளையாடுறவனும் இருக்கலாம், விளையாட்டுல வேடிக்கை பாக்குறவனை கூட நீங்க என்ன செய்ய முடியும், இதுல வந்து அந்த காமன் கேமிங் ஹவுஸ்ல வந்து whoever found அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து பல அர்த்தம் உண்டு. விளையாடாம வேடிக்கை பாக்குறவன் கூட அதுக்குள்ளால வரலாம். அப்ப அவனுக்கும் அதுல வந்து என்னது இருக்குது, தண்டனை இருக்கிறது. அந்த வேடிக்கை பாக்குறவனோ அங்க இருக்கிறவனோ மே பிரசியூம் கிடையாது, ஷால் பிரசியூம் until the contrary is proved. சோ அப்ப அந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் ரொம்ப கவனமா பாருங்க. செக்ஷன் 4 பொறுத்த வரையில நடத்துறவங்களுக்கான தண்டனை, அதே போல வந்து அந்த அந்த காமன் கேமிங் ஹவுஸ்ல வந்து அதுல இருக்கிறவங்க. அடுத்த பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு வகையில என்ன பாத்தீங்கன்னு சொன்னா whoever found in பப்ளிக் ஸ்ட்ரீட் ஆர் தரோஃபேர் ஆர் எனி பிளேஸ் அப்படிங்கிறது. அப்ப காமன் கேமிங் ஹவுஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த எனி பிளேஸ் சொன்னாலும் ஹவுஸ், ரூம், டென்ட், என்க்ளோஷர், வெஹிக்கிள், வெசல், சைபர் கஃபே அப்படிங்கிற நிறைய இடங்கள் சொல்லியிருப்போம். அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு சுற்று இது உள்ள ஒரு இடம். ஆனா இங்க பப்ளிக் பிளேஸை பொறுத்தவரையில அது வந்து எந்த விதமான ஒரு கட்டுமானமும் இருக்காது, எந்த விதமான பவுண்டரியும் இருக்காது, எந்த விதமான லிமிடேஷனும் இருக்காது. சோ அப்ப பப்ளிக் ஸ்ட்ரீட், பொது தெருவில் இருக்கலாம், ரோட்ல இருக்கலாம், ஒரு வழியில இருக்கலாம், வழிப்பாதையில இருக்கலாம், அது மாதிரிப்பட்ட எந்த ஒரு பகுதியில இருக்கலாம். இவங்களுக்கும் என்ன இருக்குது, அந்த தண்டனை இருக்குது. சோ அப்ப இந்த 4 பெனால்ட்டியை பொறுத்தவரையில காமன் கேமிங் ஹவுஸ்ல வந்து நடத்துறவங்களுக்கு, அங்க இருக்கிறவங்களுக்கு, அதே போல வந்து பொது பாதையில, பொது வழியில, பொது இடத்துல வந்து இந்த சூதாட்டம் செய்யறவங்களுக்கான தண்டனையை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4A இந்த அஃபென்ஸினுடைய பிரிசம்ஷன், இத எப்படி பிரிசியூம் பண்றது அப்படின்னு சொன்னா, இந்த விளையாடுனவன், அந்த விளையாட்டை, அந்த சூதாட்டத்தை நடத்தினவன், அதே போல அந்த சூதாட்ட நடந்த இடத்துல இருந்த நபர்கள், இவர்கள் அனைவருமே அன்லெஸ் த கான்ட்ரரி இஸ் ப்ரூவ்ட், இவங்க எல்லாருமே என்னது, இந்த குற்றத்தை இழைத்தவர்கள் என்று கருதப்படுவார்கள். இங்கிறத சொல்றது செக்ஷன் 4A. அந்த பிரிசம்ஷன் கிளாஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம், 4A என்ன சொல்லுதுன்னு கேட்கலாம். இதுல அந்த இதை கொஞ்சம் கவனமா பாருங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செக்ஷன் 5 ரொம்ப முக்கியமானது. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாரண்ட் இஷ்யூ பண்றது எப்படி, என்ன மாதிரி அப்படின்றது. அப்ப அந்த வாரண்ட் இஷ்யூ பண்றதை பொறுத்தவரையில என்னன்னா, வாரண்ட் எதுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க, அந்த சர்ச் அண்ட் சீசருக்கு. இப்ப காமன் கேமிங் ஹவுஸா இருக்கும், அங்க வந்து ஒரு சூதாட்டம் நடக்குது, அந்த சூதாட்டம் நடக்கக்கூடிய இடத்துல வந்து சூதாட்டம் நடத்தினவங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த பொருட்களை கைப்பற்ற வேண்டியது இருக்கும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப், அவங்க நாட் இன்ஃபீரியர், அந்த வார்த்தை வந்து நாட் இன்ஃபீரியர் டு தி JM செகண்ட் கிளாஸ். அப்ப 2ஆம் வகுப்பு குற்றவியல் நடுவருக்கு குறையாத ஒரு நடுவர்கிட்ட இருந்து என்ன செய்யணும், அந்த உத்தரவை வாங்கணும். அந்த உத்தரவு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனி போலீஸ் ஆபீசர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் DSP ஆர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், ACP. அந்த ACPங்கிறது வந்து 2021 அமெண்ட்மெண்ட்ல சேர்த்தாங்க. அப்ப எந்த ஒரு மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் இன்ஃபீரியர் டு தி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிளாஸ் 2. யாரு போலீஸ் ஆபீசர்னா நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் DSP ஆர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு அந்த காமன் கேமிங் ஹவுஸ்ல ஒரு சூதாட்டம் நடக்குது, கேமிங் ஆக்டிவிட்டி நடக்குதுங்கிறதுக்கு ஒரு ரீசன் டு பிலீவ், அதை வந்து நம்புவதற்குரிய ஒரு காரணம் இருந்தால் போதும். அந்த அடிப்படையில நீங்க என்ன செய்யலாம், இவங்க நம்ம மேஜிஸ்ட்ரேட்ட வாரண்ட் வாங்கலாம். அந்த வாரண்ட் வாங்கிக்கிட்டு அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, யாருக்கு
அந்த டிஎஸ்பி வந்து டிஎஸ்பிக்கு அந்த வாரண்ட கொடுக்கணும். அந்த டிஎஸ்பி நேரடியா போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டிஎஸ்பி வந்து எனி போலீஸ் ஆபீசர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் எஸ்ஐ, உதவி ஆய்வாளருக்கு குறையாத ஒரு நபரிடம் என்ட்ரஸ்ட் பண்ணி என்ன செய்யலாம், நீங்க அந்த இடத்த போய் சர்ச் பண்ணி பொருட்களை சீஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், அத அந்த உத்தரவை போடலாம். சோ இப்ப இதுல என்ன ஒரு டெக்னிக்கலான ஒரு வார்த்தை இருக்குது. இப்ப வாரண்ட்டை வந்து டிஎஸ்பியோ ஏசிபியோ வாங்குறாரு, அதை வந்து என்ன பண்றாரு, நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் எஸ்ஐக்கு கொடுக்குறாரு. இப்ப அந்த எஸ்ஐ தான் போகணுமான்னு பார்த்தா அந்த எஸ்ஐ என்ன பண்ணலாம்னா அத அவருக்கு இணையாக அவருக்கு போக முடியலையா இன்னொரு போலீஸ் ஆபீசருக்கு அதை என்ன செய்யலாம், அந்த வேலையை செய்வதற்காக அவர் அதை மாற்றி கொடுக்கலாம். சோ இந்த செக்ஷன் 5ல இவ்வளவு விவரங்கள் இருக்கிறது. அதை கொஞ்சம் கவனமா இன்னொரு தடவை பாருங்க. அதுல இருக்கிற முதல்ல அந்த டேட்டா வைஸ் அதை அவ்வளோத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செக்ஷன் 6 அதை பொறுத்தவரையில அந்த செக்ஷன் 5ல நடந்து பாருங்க ஒரு சர்ச் அண்ட் ஒரு சோதனை. அதுல என்னென்ன பொருட்கள் எல்லாம் கிடைச்சதோ அது அவ்வளவுமே என்னதான் எவிடன்ஸாக ரெக்கார்ட் பண்ண முடியும். அது எல்லாமே வந்து எவிடென்ஷியரி வேல்யூ உண்டு. அது என்ன பிரிசம்ஷன்னா ஷால் பிரிசம்ஷன். ஸோ இதுல அந்த வார்த்தை அந்த செக்ஷன் 6 வந்து அந்த செக்ஷன் 5 எப்படி போனோம் அதான் அந்த சர்ச் ப்ரொசீஜர். இது நாட் இன்ஃபீரியர் டு தி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிளாஸ் 2 அவங்க கிட்ட இருந்து என்ன செய்யணும், வாரண்ட் வாங்கணும். யாரு, டிஎஸ்பி இல்லைன்னா ஏசிபி குறையாத ஒரு போலீஸ் ஆபீசர் தான் இது பண்ணணும். அந்த போலீஸ் ஆபீசர் அந்த காமன் கேமிங் ஹவுஸ்ல வந்து ஒரு கேமிங் ஆக்டிவிட்டி நடக்கிறதுங்கிறத வந்து கன்ஃபார்மா கண்டுபிடிக்கணுமா அப்படின்றதுல அவருக்கு வந்து நம்புவதற்குரிய காரணம் இருந்தால் போதும், ரீசன் டு பிலீவ் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல அவரு வந்து அந்த ஆர்டர் அந்த வாரண்ட்டை ஒரு எஸ்ஐக்கு குறையாத ஒரு காவல் அதிகாரியிடம் கொடுத்து என்ன செய்யலாம், அந்த காமன் கேமிங் ஹவுஸை வந்து சர்ச் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ், அங்க இருக்கக்கூடிய பணம், அங்க இருக்கக்கூடிய அந்த கேமிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து சீஸ் பண்ண முடியும். அந்த எஸ்ஐ வந்து அவர் தான் போகணுமா அப்படின்னா அவருக்கு இணையாக வேறொரு நபரை கூட அவர் என்ன செய்யலாம், அதை மாற்றி கொடுக்கலாம் என்பதை தான் செக்ஷன் 5 சொல்லுது. அந்த சர்ச்ல நடந்த அந்த சீஸ் பண்ண பொருட்களை அனைத்தையும் என்ன பண்ணணும், அத நீதிமன்றத்தில் சான்று பொருளாக வழக்கினுடைய சான்றாக பயன்படுத்த முடியும். அது எப்படிப்பட்ட பிரசம்ஷன்னா ஷால் பிரசம்ஷன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 7 இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ப்ரூஃப் ஆஃப் பிளேயிங், அந்த ப்ரூஃப் அந்த சூதாட்டம் பண்ணாங்க, அந்த சூதாட்டத்தை அவங்க விளையாடினாங்க செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பந்தயம் வச்சு விளையாடினாங்க என்பதை அவங்க ப்ரூஃப் அவசியமான்னு சொன்னா ஷால் நாட் பி நெசசரி, அதை வந்து அது தேவையில்லை. அந்த சோ அதனாலதான் இந்த செக்ஷன் 5 ரொம்ப முக்கியமானது. அந்த சீசர் வந்து அது ரொம்ப தெளிவானது. அதை வந்து ஈஸியா என்ன செய்ய முடியாது, விட்டுட்டு போக முடியாது. ஸோ அப்ப செக்ஷன் 5 என்ஹான்ஸ் பண்றது, இன்னும் சப்ஸ்டான்சியேட் பண்றது வந்து செக்ஷன் 6 and 7. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு காமன் கேமிங் ஹவுஸ் இதை வந்து திறந்திருக்கிறது, அதை நடத்துறதுக்கு வந்து செக்ஷன் 8ல தண்டனை கொடுக்குறாங்க. அதாவது அந்த காமன் கேமிங் ஹவுஸை வந்து அதை வச்சிருந்தாலோ அதை பயன்படுத்தினாலோ அதை வந்து என்ன செய்யறது, அதை யாருக்காவது அதை அந்த காமன் கேமிங் ஹவுஸா பயன்படுத்துறதுக்கு அதை நீங்க அனுமதி கொடுத்திருந்தாலோ அவங்க என்னன்னா அவங்களுக்கு தண்டனை உண்டு. அவர்கள் வந்து முதல்ல வந்து குறைவான தண்டனை இருந்தது. 2021 அமெண்ட்மெண்ட்டுக்கு பிறகு அது வந்து 10,000 ரூபாய் அதுக்கு மிகாமல் 10,000 ரூபாய்க்கு மிகாமல் ஃபைன் போடலாம், அல்லது 2 ஆண்டுகள் வரையிலும் என்ன பண்ணலாம், நாட் எக்ஸீடிங் அதை அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம். இது இதுதான் பனிஷ்மெண்ட்டை பொறுத்தவரையில ஃபைன் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்குது. அப்ப அதுல என்னன்னு கேட்கலாம், அத செக்ஷன் 8 அந்த வகையில கவனமா பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த செக்ஷன் 4ல இதுல நம்ம பப்ளிக் பிளேஸ்லயோ இல்லைன்னா காமன் கேமிங் ஹோம்ஸ்லயோ இருக்காக பாருங்க, விளையாடினவனா இருக்கலாம் இல்லைன்னா வேடிக்கை பார்த்தவனா இருக்கலாம், இந்த வாய் பார்த்த கம்பெனிகள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்க விளையாடி இருக்கலாம் அல்லது அந்த இடத்துல இருந்திருக்கலாம். அவர்களுக்கு 5,000 ரூபாய்க்கு மிகாமல் அபராதம் விதிக்கலாம், அல்லது 6 மாதத்திற்கு உட்பட்டு என்ன செய்யலாம்,
அந்த தண்டனையை கொடுக்கலாம். இந்த செக்ஷன் 9ல இருக்கக்கூடிய தண்டனை அவன் உள்ள இருந்தான், அவன் விளையாடுனா, அவன் வெளியே வேடிக்கை பார்த்தான் அப்படிங்கிறத நாம நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை அவன் தான் என்ன பண்ணணும், நான் அந்த இடத்துல கிடையாது, நான் அந்த இடத்துல அதுக்காக வரலங்கிறத அவன் தான் நிரூபிக்க வேண்டும். சோ அப்ப அந்த காமன் கேமிங் ஹவுஸ்ல இருந்தவனுக்கு, அதை நடத்துறவனுக்கு தண்டனை 8வது பிரிவுல இருக்குது. அதுல இருந்தவனுக்கு, அந்த விளையாடுனவனுக்கு தண்டனை செக்ஷன் 9ல இருக்குது. அதை கொஞ்சம் கவனம் பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 10 பொறுத்தவரையில அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அங்க அந்த செக்ஷன் 5ல சர்ச் அண்ட் சீசர் எல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த கேமிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க. அதை கன்விக்ஷனுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா டெஸ்ட்ராய் பண்ணணும். அதுல 2 வகையா சொல்றாங்க, தான் சொல்றாங்க. சில பொருட்களை டெஸ்ட்ராய் பண்ணலாம், சில பொருட்களை இவரு மேஜிஸ்ட்ரேட் என்ன ஆர்டர் போடலாம்னா, மே ஆர்டர் ஆல் ஆர் எனி ஆஃப் த ஆர்டிகிள்ஸ் சீஸ்டு ஆர் ப்ரொசீட்ஸ் டு பி forfeited. அதுல இருக்கக்கூடிய ப்ரொசீட்ஸ்னா அந்த நம்ம இப்ப எல்லாரும் பிஎன்எஸ்எஸ்ல ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். சிஆர்பிசிலயும் அந்த ப்ரொசீட்ஸ் இருந்தான்னு சொன்னா இருந்தது, 105Gலயும் Hலயும் இருந்தது. ஆனா இதுல நமக்கு 107 பிஎன்எஸ்எஸ்ல ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்ங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னதுனால அந்த ப்ரொசீட்ஸ்ங்கிற வார்த்தையை நம்ம இப்ப எல்லாருக்குமே நிறைய பரிச்சயமாயிருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த செக்ஷன் 10 என்ன சொல்லுது பாத்தீங்க அப்படின்னா, அந்த செக்ஷன் 5ல கைப்பற்றப்பட்ட அந்த சூதாட்ட பொருட்களை, இல்லைன்னா சூதாட்ட பணங்களை, சூதாட்டத்தின் மூலம் கிடைத்த வருமானங்களை எல்லாம் என்ன பண்ணலாம், சில பொருட்களை அழிப்பதற்கு உத்தரவு போடலாம், இல்ல சில இதுகளை ஃபோர்ஃபீட் பண்றதுக்கு, கைப்பற்றுவதற்கு என்ன பண்ணலாம், உத்தரவு போடலாம். அப்ப அந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா ரொம்ப கவனமா பாருங்க. டெஸ்ட்ராய் அண்ட் ஃபோர்ஃபீச்சர் இந்த 2மே அதுல இருக்குது. அதுல கொஞ்சம் கவனமா பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 11. இந்த செக்ஷன் 11ல 2021 அமெண்ட்மெண்ட்ல கேம்ஸ் ஆஃப் நியர் ஸ்கில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்தாங்க. அதுல திறன் விளையாட்டுகள் இந்த பிரிவின்படி என்ன பண்ண முடியாது, சைபர் ஸ்பேஸ்லயோ இல்லைன்னா அந்த சைபர் ஸ்பேஸ்லயோ இல்லைன்னா இந்த வேஜரிங் நடத்துறதுலயோ இல்லைன்னா இந்த பெட்டிங்கை அந்த இணைய வழியில் நடத்தினாலோ அல்லது அந்த நடத்துறவங்களோ இல்லைன்னா அதுல இருந்தவங்களோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடவடிக்கைகள்ல இருக்கிற இது மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருக்கிற எந்த இதுவுமே அதுல அப்ளை ஆகாது. அது மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள்ல அப்போ நாம இதுல இது ஸ்கில் கேம், இந்த கேம்ஸ் ஆஃப் ஸ்கில் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அந்த சூதாட்டத்தை நடத்தியவராக அல்லது அந்த விளையாடியவராக அல்லது அந்த பகுதியில இருந்து வேடிக்கை பார்த்தவராக குற்றம் சாட்டப்பட்ட நபரை சாரும். அப்ப அவங்க செக்ஷன் 11ல அவங்களுக்கான டிஃபென்ஸ் அதுல இருக்குது. கேம்ஸ் ஆஃப் நியர் ஸ்கில் இருந்துச்சுன்னா இவங்க மேல ப்ராசிக்யூட் பண்ண முடியாது. அப்புறமா 11A பொறுத்தவரையில இந்த பேமெண்ட் ஆஃப் போர்ஷன் ஆஃப் ஃபைன் டு என்னது இன்ஃபார்மெண்ட்டுக்கு, அந்த ஃபைன் அமௌண்ட்ல ஒரு போர்ஷனை என்ன செய்யலாம், அந்த தகவலை, இந்த சூதாட்டம் நடக்குது என்ற தகவலை சொன்னவர்களுக்கு அல்லது அதன் பேரில் வேலை செய்த அந்த போலீஸ் அலுவலருக்கு அல்லது அந்த அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க உதவியவர்களுக்கு என்ன பண்ணலாம், அந்த அந்த ஃபைன் அமௌண்ட்லுடைய ஒரு போர்ஷனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது 11A. அது எப்படி கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மே டைரக்ட், அவர் என்ன செய்யலாம், அவர் உத்தரவு போடலாம். எப்படி உத்தரவு போடலாம்னா, அந்த ஃபைன் அமௌண்ட்ல என்ன செய்யக்கூடாது, பாதிக்கு மிக கூடாது. இப்ப 1000 ரூபாய் ஃபைன்னா 500 ரூபாய்க்கு மேல என்ன செய்யக்கூடாது, அதை அந்த அவங்களுக்கு இன்ஃபார்மெண்ட்டுக்கோ போலீஸ் ஆபீசருக்கோ இல்லைன்னா அந்த உதவியினவர்களுக்கோ கொடுக்கறதுக்கு உத்தரவு போட முடியாது. அப்ப அந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள், இந்த மாதிரிப்பட்ட அந்த டேட்டாஸ் கொஞ்சம் கவனமா பாருங்க. அந்த ஃபைன் அமௌண்ட்ல 1 ஆஃப் அமௌண்ட்டுக்கு மேல மிகாமல் அவங்களுக்கு அந்த ஃபைன் அமௌண்ட்ல இருந்து அந்த தகவல் தந்த சூதாட்டம் குறித்த தகவல் தந்தவர்களுக்கு, அந்த காவல் அதிகாரிகளுக்கு அல்லது அந்தவர்களுக்கு உதவியவர்களுக்கு கொடுக்க முடியும். அந்த தகவல் அதுல இருக்குது. அதே போல அந்த சீஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ், அந்த சீஸ்டு ப்ராப்பர்ட்டி ஆர் ஃபர்ஃபிச்சர்ட் அந்த ப்ராப்பர்ட்டியில உள்ள அந்த இதுகளையும் கொடுக்க முடியும். அதை யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபார்மெண்ட்டுக்கு, போலீஸ் ஆபீசருக்கு, அதே போல அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க உதவியவர்களுக்கு. அப்ப இது மாதிரி ஏதாவது நமக்கு அந்த MCQ தான் கொடுப்பாங்க.
அந்த அப்ஜெக்டிவ் டைப்ல யாருக்கு அதுல கொடுக்க முடியும், எந்த செக்ஷன் படி கொடுக்க முடியும், யார் உத்தரவு போட முடியும் என்கிற தகவல் வந்து நமக்கு எதுல இருக்குது, இந்த 11A இருக்குது. அந்த 11A பொறுத்தவரையில இப்ப ட்ரையல் கோர்ட்ல அந்த மாதிரி ஒரு உத்தரவு போடல. ஆனா இவங்க அப்பீல் போயிருக்கிறாங்க. அந்த அப்பீல் கோர்ட்டோ இல்லைன்னா ரெஃபரன்ஸ் போயிருக்கிறாங்க, இல்லைன்னா ரிவிஷன் போயிருக்கிறாங்க, அந்த கோர்ட் போட முடியுமான்னா அங்கேயும் என்ன செய்யலாம், ஒரு உத்தரவு அந்த டைரக்ஷன் என்ன பண்ணலாம், அங்கேயும் கொடுக்கலாம். ட்ரையல் கோர்ட் கொடுக்காத பட்சத்துல அங்க கொடுக்க முடியுமான்னா அவங்களும் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து யாருக்கு டைரக்ஷன் கொடுக்கணும்னா டிஎஸ்பிக்கு இல்லைன்னா அந்த ஏசிபிக்கு டைரக்ஷன் கொடுக்கணும். அத கொடுத்து யார் யாருக்கு கொடுக்கணுங்கிறத வந்து அவருக்கு தான் டைரக்ட் பண்ண முடியும். அதுலயுமே அந்த உத்தரவு பிறப்பித்த நாளிலிருந்து 3 மாசங்களுக்கு பிறகு தான் அதை என்ன செய்யணும், அந்த உத்தரவை நீங்க வந்து என்ன செய்ய முடியும், இது பண்ண முடியும். சோ அந்த 3 மாதங்கள் கழியாமல், அந்த எக்ஸ்பைரி ஆஃப் 3 months அப்படி முடியாம அந்த உத்தரவை 11A இருக்கக்கூடிய அந்த இன்ஃபார்மெண்ட்டுக்கோ அந்த போலீஸ் ஆபீசருக்கோ இல்லைன்னா அந்த வழக்குக்கு உதவியவர்களுக்கோ என்ன செய்ய முடியாது, அந்த ஃபைன் அமௌண்ட்னுடைய ஒரு பகுதியை கொடுக்க முடியாது. அப்ப இதெல்லாம் அதுல இருக்கக்கூடிய சில டேட்டாஸ் அதை மனசுல வச்சுக்கோங்க. அதே போல செக்ஷன் 12 பொறுத்தவரையில பப்ளிக் ஸ்ட்ரீட், பொது வெளியில என்ன பண்றாங்க, அந்த சூதாட்டம் செய்பவர்களுக்கு, சூதாடியவர்களுக்கு தண்டனை அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2021 அமெண்ட்மெண்ட்ல வந்து 5,000க்கு மிகாமல், 5,000 ரூபாய்க்கு மிகாமல் அல்லது 6 மாதங்களுக்கு மிகாமல் தண்டனை கொடுக்க முடியும். அத பப்ளிக் பிளேஸ் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறதுல நம்ம பப்ளிக் ஸ்ட்ரீட்டா இருக்கலாம், பப்ளிக் பிளேஸா இருக்கலாம், தரவு ஃபேரா இருக்கலாம், இல்லைன்னா அது எந்த வகையிலுமா இருக்கலாம். அங்க வந்து சேவல் சண்டை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த விலங்குகளை வைத்து சேவல் சண்டைன்னு சொல்லும் போது சேவல் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப பாம்பு கீரி விளையாட்டு நடத்துவாங்க, இதுல பாம்பு ஜெயிக்குமா கீரி ஜெயிக்குமான்னு சொல்லுவாங்க. சோ இது மாதிரிப்பட்ட எதுவுமே அந்த பப்ளிக் ஸ்ட்ரீட்ல வந்து இந்த விலங்குகளை வைத்து இது பண்ணக்கூடியவங்களுக்கான தண்டனை செக்ஷன் 12 சொல்லியிருக்கிறாங்க. 13 பொறுத்தவரையில இந்த அஃபென்சஸ் எல்லாம் காக்னைசபிள், பிடிப்பதற்குரியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இதுல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்ஸ் வந்து நமக்கு வந்து சிஆர்பிசில இல்லைன்னா பிஎன்எஸ்எஸ்ல ஷெட்யூல்ல இருக்குது. ஷெட்யூல்ல மைனர் ஆக்டுக்கெல்லாம் ஸ்பெஷல் ஆக்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பார்ட் 2ல இருக்குது. பார்ட் 2ல வந்து பிலோ 3 years பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொன்னா ஃபைன் மட்டுமோ இல்லைன்னா பிலோ 3 years சொன்னா நான் காக்னைசபிள்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இங்க வந்து ஏன் இதுல காக்னைசபிள்னு சொல்லணும்னா, இதுல வந்து தண்டனையே வந்து 2 yearsக்குள்ளதான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்கள்ல வந்து இதுல அத நான் காக்னைசபிள் அப்படின்றது வந்துச்சுன்னு சொன்னா போலீஸ் என்ன செய்ய முடியாது, உடனடியா நடவடிக்கை எடுக்க முடியாது. அதனால இந்த செக்ஷன் 13 நமக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த போலீஸுக்கு அந்த பவரை கொடுத்திருக்குது. காக்னைசபிள் அஃபென்ஸ், காக்னைசபிள் அஃபென்ஸ், பெயிலபிள் அஃபென்ஸ், ட்ரையபிள் பை மேஜிஸ்ட்ரேட் அஃபென்ஸ், இதுதான் அதனுடைய கிளாசிபிகேஷன். அதே போல 13A இன்டெமினிபிகேஷன் ஆஃப் விட்னஸ்னு ஒண்ணு இருக்குது. இப்ப ஒரு இந்த சூதாட்டத்துல ஒருத்தரை என்ன பண்ணியாச்சு, அவரை அக்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவர் வந்து ஏற்கனவே பல வழக்குகள் அவருக்கு மேல இருக்குது. ஆனா இந்த நடக்கக்கூடிய ஒரு சூதாட்டம் குறித்த ஒரு வழக்கில் அவரே ஒரு சாட்சியாக அவர் விசாரிக்கப்படும் போது அவர் அந்த வழக்கு தொடர்பான உண்மைகளை எல்லாம் சொன்னாருன்னு சொன்னா அவர் வந்து என்னது, அவருக்குரிய ப்ரீவியஸ் அந்த இது சம்பந்தமான அந்த சூதாட்டம் தொடர்பான வழக்குகளில் இருந்து அவர் விடுவிப்பதற்கு மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்யலாம், ஒரு உத்தரவு போடுறதுக்கு முடியும். அது வந்து 13A சொல்லி இருக்குது. அதே போல வந்து 13B அது வந்து இப்ப நமக்கு 21 அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க. கம்பெனிஸ் எப்படி ஒரு தனிநபர் இந்த வேலையை செய்யறதுக்கு 1930 ஆக்ட பொறுத்தவரையில கம்பெனிஸ் அதுக்குள்ள வரல, தனிநபர்கள் தான் அங்க மீன் பண்ணியிருந்தாங்க. 21 அமெண்ட்மெண்ட்ல வந்து கம்பெனிஸ் ஒரு நிறுவனம் செய்தாலும் அது வந்து டீம்டு டு பி கில்ட்டி, அது நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர்கள், அதனுடைய அந்த பங்குதாரர்கள், அதனுடைய அப்படிங்கிறது கணக்குல வரக்கூடியவங்க எல்லாருமே அதுல வந்துருவாங்க. சோ அதுல வந்து அஃபென்சஸ் பை கம்பெனிஸ் அப்படிங்கிற ஒரு கணக்கு, அதுல நிறுவனங்களும் இதுல பொருத்தமானது. இந்த வகையில் இந்த 1930 ஆக்ட் கேமிங் ஆக்ட், இந்த கேமிங் ஆக்ட் எப்படி நமக்கு வந்து அந்த பப்ளிக் கேம்பிளிங் ஆக்டோட நாம வந்து பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக் கேம்பிளிங் ஆக்ட பொறுத்தவரையில நமக்கு வந்து இது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால 34 என்ட்ரி
என்ட்ரி நம்பர் 34ல பெட்டிங் கேம்பிளிங் இருக்கிறதுனால இதை பொறுத்தவரையில நாம ஸ்டேட் ஆக்ட் இது பண்றாங்க. இந்த 1867ல உள்ள பப்ளிக் கேம்பிளிங் ஆக்ட் வந்து இதை விட ரொம்ப வலுவு குறைஞ்சு இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டுல வந்து அந்த 1867 ஆக்டை பயன்படுத்துறது கிடையாது. ஆனா நமக்கு சிலபஸ்ல வச்சிருக்கிறாங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லா அந்த என்ன அந்த செக்ஷன் 3 அந்த 4 அந்த 5 இது மாதிரிப்பட்ட எல்லா அந்த வகையங்களும் அதோட சேர்ந்து இருக்குது. இப்ப நாம அதை தனியா படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த மத்திய சட்டத்தை விட நான் மாநில சட்டம் வந்து ரொம்ப என்னது எக்ஸாஸ்டிவா இருக்குது. அதை விட தண்டனைகளுடைய தன்மையும் அதனுடைய அந்த எக்ஸ்டென்டும் அதிகமா இருக்கிறதுனால நாம வந்து இந்த கேமிங் ஆக்ட் அந்த கேம்பிளிங் ஆக்டை விட பப்ளிக் கேம்பிளிங் ஆக்டை விடவும் கேமிங் ஆக்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப வீரியமா இருக்கிறதுனால நாம வந்து பப்ளிக் கேம்பிளிங் ஆக்டை பொறுத்தவரையில நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த 21 அமெண்ட்மெண்ட் நமக்கு வந்து நீதிமன்றம் வந்து ஸ்டக் டவுன் பண்ணதுனால தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவை இருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கேம்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைன் கேம்பிளிங் எல்லாத்தையும் நம்ம வந்து அதை சரிப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. ஸோ அப்ப அந்த ஆன்லைன் ரிலேட்டடாட்டு தான் அந்த அமெண்ட்மெண்ட்ல நிறைய வந்தது. அது ஸ்டக் டவுன் பண்ணதுனால நம்ம புதுசா ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டிய ஒரு தேவை இருந்ததன் அடிப்படையில 2022ல அந்த சட்டம் இயற்றப்பட்டாலும் 2023ல தான் அது நடைமுறைக்கு வந்தது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 26 பிரிவுகளும் ஒரு ஷெட்யூலும் கொண்ட 7 சாப்டர் கொண்ட ஒரு சட்டம். அதுல நீங்க ரொம்ப அதை படிக்கும்போது அதை நீங்க கூடவே தான் சேர்த்து படிக்கணும். அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு அத்தாரிட்டி, அது ரொம்ப முக்கியமானது. அந்த அத்தாரிட்டி வந்து சாப்டர் 2ல இருக்குது. அதே போல ஜெனரல் ப்ரொஹிபிஷன்ஸ் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இந்த சட்டத்துல வந்து சாப்டர் 3ல சொல்லி இருக்கிறாங்க. அதே போல இதுல இந்த லோக்கல் ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் நான் லோக்கல் ஆன்லைன் கேம் ப்ரொவைடர்ஸ்ங்கிற ஒரு இது இருக்குது. அது 2 சாப்டர்ல கொடுத்துருக்காங்க. அதே போல இந்த இதனுடைய அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸ் இது கொஞ்சம் ரேண்டமா நீங்க ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூல நீங்க பாத்தீங்கன்னா கூட போதும். அப்ப இப்ப நமக்கு வந்து இந்த தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆன்லைன் கேம்பிளிங் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் ஆக்ட் 2022 இது வந்து சாப்டர் 7 இருக்குது. 26 செக்ஷன் இருக்குது, ஒரு ஷெட்யூல் இருக்குது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய நோக்கம் ஆன்லைன் கேம்பிளிங்க ப்ரொஹிபிட் பண்றது, அதே போல ஆன்லைன் கேம்ஸ் இன் தமிழ்நாடு ரெகுலேட் பண்றது, இதுதான் அதனுடைய நோக்கம். இதுல ஒரு 4-5 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. ஜியோ பிளாக்கிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, செக்ஷன் 2Dல இருக்குது. ஜியோ பிளாக்கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில இதுல பாருங்க, நமக்கு நான் லோக்கல் ஆன்லைன் கேம் ப்ரொவைடர்ஸ் அவங்க தரக்கூடியது தமிழ்நாட்டுல பெர்மிஷன் வாங்கலைன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நாம பிளாக் பண்ணிடுவோம். நம்ம கவர்மெண்ட் நம்மளுடைய அந்த சட்டத்தின்படியான அத்தாரிட்டி அதை என்ன தமிழ்நாட்டுக்குள்ளால அது வர முடியாம இருக்கும். அது வந்து அந்த ஜியோ பிளாக்கிங் அப்படிங்கிறது இந்த பகுதியில அது வந்து வர முடியாம இருக்கிறது. இந்த ஜியோ பிளாக்கிங்கோட தொடர்புடைய ஒரு பிரிவு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 69A, அதை லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம பின்னாடி பாக்குறேன். அதே போல லோக்கல் ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னன்னா தமிழ்நாட்டிற்குள்ள அந்த இணைய வழியில் இந்த சூதாட்டம் அல்லது இந்த விளையாட்டுகளை வழங்குபவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு இது. அடுத்து நான் லோக்கல் ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொவைடர் அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு வெளியே அவங்க வந்து உலகளாவிய அளவுல இருப்பாங்க. அப்ப அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளால பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட அவங்க கம்ப்ளை பண்ணாங்கன்னா மட்டும்தான் வர முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கேம்பிளிங்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு வார்த்தை இருக்குது, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அத ஆன்லைன் கேம்பிளிங் அப்படிங்கிறது இதுல என்ன சொல்றாங்கன்னா கேம் ஆஃப் சான்ஸ் ஃபார் மணி அந்த அல்லது அது ஆர் அதர் ஸ்டேக்ஸ், வேறு பந்தயங்கள், அந்த அந்த வாய்ப்பு அதுல வந்து ஸ்கில் கிடையாது, அதுதான் ஆன்லைன் கேம்பிளிங். ஸோ அதை ப்ரொஹிபிட் பண்றோம். அடுத்து ஆன்லைன் கேம்னா என்ன அப்படிங்கிறது செக்ஷன் 2Kல சொல்லியிருக்காங்க. அதே போல 2Lல ஆன்லைன் கேம் ஆஃப் சான்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஆன்லைன் கேம்பிளிங்ல என்ன சொல்றாங்க, கேம் ஆஃப் சான்ஸ் சொல்றாங்க.
இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆன்லைன் கேம் ஆஃப் சான்ஸ்னா என்ன, போத் எலிமெண்ட் ஆஃப் சான்ஸ் அண்ட் ஸ்கில். அதுல சொல்றாங்க இந்த எலிமெண்ட் ஆஃப் சான்ஸ் வந்து டாமினன்ட் ஓவர் எலிமெண்ட் ஆஃப் ஸ்கில். இந்த இடத்துல தான் இதுல எதெல்லாம் நமக்கு வந்து அந்த வாய்ப்பின் அடிப்படையில் நமக்கு வந்து வெற்றி பெறக்கூடிய வகை எல்லாமே வந்து அது வந்து கேம் ஆஃப் சான்ஸ். அதுல சில நேரம் இப்ப நம்ம பார்ப்போம், 10 கேள்விகளுக்கு இந்தியாவின் தலைநகர் என்ன, டெல்லி. உங்கள் ஊரின் அருகே இருக்கக்கூடிய ஆறு என்ன நம்ம சொல்லிடுவோம். இதெல்லாம் வந்து ஸ்கில். முடிச்ச உடனே உடனே என்ன செய்வாங்க, அடுத்த விளையாட்டு என்ன வரும், ஒரு பந்தை கொண்டு வச்சு இதை உருட்டுங்க, இது உங்களுக்கு எந்த இடத்துல போய் நிக்குதோ அந்த இடத்துல இருந்தாக்குன்னா நீங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னா, இந்த இதுதான் ஆன்லைன் கேம் ஆஃப் சான்ஸ்ன்னு சொல்றது. அந்த ஸ்கில்ல ஏன் உள்ள கொண்டு வராங்கன்னா, அவன் அந்த நம்ம மற்ற கவர்மெண்ட்டை ஏமாத்துறதுக்காக அது ஒரு என்ன செய்வாங்க, பொது அறிவு கேள்வி எல்லாம் கொடுத்தது மாதிரியும் கடைசியில ஒரு பந்தை தூக்கி போட்டு ஒரு ரூலட்ல கொண்டு விட்டு அதுல எங்கேயாவது ஒண்ணு வந்துச்சுன்னா நீங்க அடுத்தால போவீங்க, இல்லைன்னா உங்களுடைய பணத்தை இழந்துருவீங்க. சோ அப்ப எங்கெல்லாம் வந்து உங்க ஸ்கில்ல அந்த சான்ஸ் வந்து டாமினேட் பண்ணுதோ அந்த விளையாட்டுகளும் கேம் ஆஃப் சான்ஸ் தான் சொல்றாங்க. செக்ஷன் 2L தெளிவா இருக்குது. அதே போல வந்து ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொவைடர்னா யாரு, எனி பர்சன். அதே போல ஆன்லைன் கேமிங் சர்வர்னா என்ன, பேமெண்ட் கேட்வே. பேமெண்ட் கேட்வே நமக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், ரேசர் பே. அதே போல வந்து நம்ம நிறைய இதுல அமேசானுக்கு இப்ப பே பண்ணணும்னா நமக்கு நிறைய கேட்வேல தான் போவோம். சோ இந்த பேமெண்ட் கேட்வேனா யாரு அப்படிங்கிறது. சோ இதுல மாதிரிப்பட்ட இந்த வார்த்தைகளையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அத கட்டாயம் படிங்க. அடுத்து சாப்டர் 2ல அத்தாரிட்டியை பத்தி சொல்றாங்க, இது ரொம்ப முக்கியமானது. அந்த சாப்டர் 2 பொறுத்தவரையில செக்ஷன் 3 to 6 வரைக்கும் 3, 4, 5, 6 4 பிரிவுகள் இருக்கிறது. அந்த பிரிவுகள்ல இந்த இதுல அத்தாரிட்டி ரொம்ப முக்கியமானது. இதுவரைக்கும் நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் கேமிங் ரிலேட்டட் வந்த சட்டத்துல தமிழ்நாடு சட்டம் வந்து ஒரு உச்ச சட்டமா இருக்குது. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அத்தாரிட்டியை பத்தி சொல்லுவாங்க. அந்த அத்தாரிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய செக்ஷன் வந்து செக்ஷன் 3. அதுல யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேர்பர்சனும் 3 மெம்பரும் இருப்பாங்க. அந்த சேர்பர்சன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநில அரசினுடைய தலைமைச் செயலாளராக சீஃப் செக்ரட்டரி ரேஞ்சில் இருந்து அவர் வந்து ரிட்டையர்ட் ஆனவராக இருக்கணும், அவர் தான் சேர்பர்சன். அப்ப சேர்பர்சனுடைய தகுதி என்னன்னு கேட்கலாம். அடுத்து எத்தனை மெம்பர்ஸ்னா 3 மெம்பர்ஸ். அதுல ஒரு மெம்பர் யாருன்னா ஒரு ரிட்டையர்டு டிஜிபி, அவர் தான் ஒரு மெம்பர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்ட்ல உள்ள ஒரு எக்ஸ்பர்ட், அவர் ஒரு மெம்பர். அடுத்து என்ன ஒரு மெம்பர் என்னன்னா எமினன்ட் சைக்காலஜிஸ்ட். அப்ப இந்த ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி, தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டியை பத்தி உருவாக்கம் பத்தி சொல்லக்கூடிய செக்ஷன் 3. இப்ப NHRC பத்தி நம்ம என்ன செய்வோம், அதை கான்ஸ்டியூட் பண்ணக்கூடிய செக்ஷன் வந்து 3 சொன்னது மாதிரி, ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல சொன்னது மாதிரி இங்கேயும் 3வது பிரிவுல தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டியினுடைய அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பத்தி சொல்றாங்க. அதுல ஒரு தலைவரும் 3 உறுப்பினர்களும் இருப்பாங்க. தலைவர் வந்து சீஃப் செக்ரட்டரி, ரிட்டையர்டு சீஃப் செக்ரட்டரி, ஒரு மெம்பர் வந்து ரிட்டையர்டு டிஜிபி, ஒரு மெம்பர் வந்து எமினன்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த ஃபீல்ட்ல உள்ளவர், என்ன ஒருத்தர் வந்து ஒரு எமினன்ட் சைக்காலஜிஸ்ட். இவங்க விளையாடும். இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 4ல சொல்றாங்க, இந்த ஆன்லைன் அத்தாரிட்டி, இந்த ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த அத்தாரிட்டியினுடைய வேலை செக்ஷன் 4ல இருக்குது. அந்த 4ல என்னன்னா ஒரு 9 வகையான வேலை சொல்றாங்க. இந்த ஆன்லைன் கேம்ஸை வந்து ஒழுங்குபடுத்துறது, ரெகுலேட் ஆன்லைன் கேம்ஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் யாருக்கு, லோக்கல் ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொவைடருக்கு, அந்த உள்ளூர் அந்த இணையவழி இந்த விளையாட்டுகளை விளையாட்டு சேவையை வழங்குபவர்களுக்கு பதிவு சான்றிதழ் கொடுக்கக்கூடிய வேலை இவங்களுடைய வேலை. அப்ப இந்த பதிவு சான்றிதழ் கொடுக்கறது யாருன்னு கேட்டா தமிழ்நாடு அரசாங்கம், இல்லைன்னா மத்திய அரசாங்கம், இல்லைன்னா தகவல் ஆணையம், இல்லைன்னா இந்த குழு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழுவுல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப இது ஒரு வேலை. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குழுவுக்கு என்ன ஒரு வேலை என்ன இருக்குன்னா, ஐடென்டிஃபை த ஆன்லைன் கேம்ஸ் ஆஃப் சான்ஸ். இந்த வாய்ப்பின் அடிப்படையில இந்த ஏமாத்துறது மாதிரி உள்ள விளையாட்டுகள் எல்லாம் என்னென்ன விளையாட்டுலாம் இருக்குங்கிறத பார்த்து அதை அடையாளம் கண்டு அரசுக்கு தெரிவித்து அதை ஷெட்யூல்ல கொண்டு வந்து அதை தடை செய்ய வேண்டிய, அதுக்கான அடையாளம் காண வேண்டிய வேலையும் இவங்க வேலை. அடுத்து செக்ஷன் 4 பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா 4ல இருக்கக்கூடிய 4வது வேலை பாத்தீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட
இந்த ஆன்லைன் ப்ரொவைடர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க, கேம் ப்ரொவைடர்ஸ், இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை, இவங்களுடைய ஃபங்க்ஷனை வந்து ஓவர்சீ பண்ணக்கூடியது, அவர்களை மேற்பார்வை செய்யறதும் அவங்களுடைய வேலை தான். அடுத்து போல இது மாதிரிப்பட்ட இந்த ஆன்லைன் கேம் ப்ரொவைடர்ஸினுடைய டேட்டாஸ், அவங்களுடைய இன்ஃபர்மேஷன், அவங்கள மானிட்டர், அவங்க மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து எடுத்து அந்த அவங்களுடைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அந்த அவங்கள பற்றிய தகவல்களை சேகரிப்பதும் இவங்களுடைய வேலை தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டின் படி இந்த இந்த செயல்பாடுகளை, பொருத்தமான செயல்பாடுகளை செய்ய வைப்பதும் இவங்களுடைய வேலை தான். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கேம்ஸ்ல இருக்கக்கூடிய அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுகளில் இதுல ஏதாவது முறைகேடு நடந்தாலோ பாதிக்கப்பட்டாலோ அவர்களுடைய புகார்களை வந்து அந்த கிரிவன்ஸையோ அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டையோ வந்து ரிசால்வ் பண்ணக்கூடியதும் இவங்களுடைய வேலை தான். அதே போல இவங்களுடைய ரிப்போர்ட் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் அனுப்பணும். அதே போல வந்து அரசுக்கு என்ன செய்யணும், ஆலோசனை வழங்க வேண்டும். இது போன்ற வேலைகள் எல்லாம் செக்ஷன் 4ல இருக்குது. அப்ப இந்த அந்த குழுவினுடைய பணிகள் குறித்து சொல்லக்கூடிய செக்ஷன் என்ன, அதுல ஒரு 9 வகையான பணிகள் A to J வரைக்கும் இருக்கிற அந்த வேலை, அதுல வேலைகள் தெரிஞ்சு வச்சுக்குங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த குழு அந்த அதனுடைய உறுப்பினர்களின் ஒரு வைத்துக்கொண்டே வேறு குழுக்களை உருவாக்கலாமான்னா அதுவும் உருவாக்க முடியும். இந்த அத்தாரிட்டியை வந்து என்ன பண்ணணும், இந்த மெம்பர்ஸ் அவங்க கீழால வேற குழுக்கள் சப் கமிட்டிஸ் வச்சுக்கலாமான்னா வச்சுக்கலாம். அதே போல இந்த அத்தாரிட்டி வந்து இந்த சட்டத்தின்படி தங்களுக்கு தாங்களே ஒழுங்குமுறை விதிகளை, நடைமுறை விதிகளை வந்து உருவாக்கி கொள்ளலாம். செக்ஷன் 5ல இந்த அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணிக்கலாம், அது அரசினுடைய அப்ரூவல் ஆஃப் த கவர்மெண்ட், அரசினுடைய அனுமதி பெற்று தனக்குரிய நடைமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் என்ன பண்ணிக்கலாம். அது என்னன்னா இந்த ஆன்லைன் கேம்ஸ் வந்து எவ்வளவு நேரம் விளையாடலாம், என்ன மாதிரிப்பட்ட அந்த வயசுக்காரங்க விளையாடலாம், என்னென்ன விளையாட்டுகளை இது பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரிப்பட்ட அந்த ஒழுங்கு கட்டுப்பாடுகளை, அந்த ரெகுலேஷன் வந்து இவங்க பண்ணிக்கலாமான்னா பண்ணிக்கலாம். அதே போல செக்ஷன் 6 பொறுத்தவரையில இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா இந்த அத்தாரிட்டி, இந்த ஆன்லைன் இந்த அத்தாரிட்டி வந்து யார, இந்த அத்தாரிட்டியோ அல்லது வேற எந்த அலுவலரையோ என்ன பண்ண முடியும், இத வந்து இத கண்காணிப்பதற்கு, அந்த இன்ஃபர்மேஷன் தகவல்களை வாங்குவதற்கு இவங்களுக்கு முடியுமான்னா இவங்களுக்கு அந்த அத்தாரிட்டிக்கோ இல்லைன்னா அந்த அத்தாரிட்டிக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆபீசர்ஸ் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். எனது அந்த ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொவைடர்ஸ், அதே போல அந்த ஆன்லைன் கேம்ல விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இவங்களை பற்றிய தகவல்களை எல்லாம் வாங்குவதற்கு. ஸோ இதுதான் இவங்களுடைய வேலை. அப்ப கான்ஸ்டிடியூவன்ட் வந்து செக்ஷன் அந்த அத்தாரிட்டியினுடைய உருவாக்கம் வந்து செக்ஷன் 3ல சொல்றாங்க. அதனுடைய வேலைகளை பணிகளை பத்தி சொல்லும்போது செக்ஷன் 4ல சொல்றாங்க. இவங்களுக்கான ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு இந்த அத்தாரிட்டிக்கு அதிகாரம் இருக்கிறத பத்தி 5ஆவது சொல்லுது. அதே போல இந்த இணைய வழியில் அந்த விளையாட்டுகளை வழங்கக்கூடிய அந்த ப்ரொவைடர்ஸ், அந்த கேம் ப்ரொவைடர்ஸை பற்றிய தகவல்களையும் அந்த விளையாட்டுகளை விளையாடுறவங்களை பற்றிய தகவல்களையும் பெறுவதற்காக முடியுமான்னா இதெல்லாமே வந்து இவங்களுடைய வேலை தான். அடுத்து பொதுவான தடைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்டர் 3ல செக்ஷன் 7 to 9ல சொல்றாங்க. 3 பிரிவுகள்ல வந்து ஜெனரல் ப்ரொஹிபிஷன் சொல்றாங்க. என்ன ப்ரொஹிபிஷன் பாத்தீங்கன்னா ஆன்லைன் கேம்பிளிங் அதை வந்து ப்ரொஹிபிட் பண்றாங்க. அதே போல ஆன்லைன் கேம் ஆஃப் சான்ஸ் இதையும் ப்ரொஹிபிட் பண்றாங்க செக்ஷன் 7 படி. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கேம்பிளிங் அதே போல ஆன்லைன் கேம் ஆஃப் சான்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட், அதை டைரக்டாவோ இன்டைரக்டாகவோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணாலோ இல்லைன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை அந்த விளையாடுறதுக்காக தூண்டினாலோ ப்ரொமோட் ஆர் இன்டியூசஸ் இந்த இதுவுமே தடை செய்யப்பட்டது. அப்ப ஆன்லைன் கேம்பிளிங் தடை செய்யப்பட்டது, ஆன்லைன் கேம் ஆஃப் சான்ஸ் தடை செய்யப்பட்டது, அதே போல வந்து இந்த ஆன்லைன் கேம்பிளிங் அல்லது இந்த கேம் ஆஃப் சான்ஸுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் தடை செய்யப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரிப்பட்ட ஆன்லைன் கேம்பிளிங்கோ ஆன்லைன் கேம் ஆஃப் சான்ஸுக்கோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கோ பணங்களை பரிமாற்றம் செய்வதும் தடை செய்யப்படுகிறது. அப்ப அந்த தடை செய்யப்படுற அப்ப இதுதான் இதனுடைய ஜெனரல் ப்ரொஹிபிஷன். இத ரொம்ப பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சாப்டர் 4ம் சாப்டர் 5ம் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா அந்த ரெகுலேஷன் ஃபார் லோக்கல் ஆன்லைன் கேம் ப்ரொவைடர்ஸ்,
அந்த உள்ளூர் அந்த இணையவழி இந்த விளையாட்டு வசதிகளை கொடுக்கக்கூடியவர்களுடைய ஒழுங்கு கட்டுப்பாடுகள், அவங்களுக்கு என்னென்ன ஒழுங்குகள் பாத்தீங்கன்னா பிரிவு 10ல இருந்து 13 வரை இருக்குது. அவங்க என்ன செய்யணும்னா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும், அத்தாரிட்டி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். செக்ஷன் 10 படி சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் தி அத்தாரிட்டி, அந்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்னுடைய வேல்யூ எவ்வளவு நாள்னு பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ், வாங்கின நாள்ல இருந்து 3 ஆண்டுகளுக்குள்ளால அதை வாங்கியிருக்கணும். அதே போல இவங்க ஏதாவது இதை கம்ப்ளை பண்றதுக்கோ இல்லைன்னா மோசமா கான்ட்ரவீன் பண்ணாங்களோ இந்த சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை சஸ்பெண்ட் பண்ண முடியுமா, இதை ரிவோக் பண்ண முடியுமான்னு பார்த்தா அது வந்து செக்ஷன் 11 படி பண்ண முடியும். அப்ப அதை வந்து அந்த கண்டிஷன்ஸை கம்ப்ளை பண்ணனால் ஒழிய அந்த சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும். சோ சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்பீல் போக முடியுமா அப்படின்னு பார்த்தா அந்த செக்ஷன் 12 படி வித்தின் 15 டேஸுக்குள்ளால அப்பீலேட் அத்தாரிட்டிக்கு என்ன செய்யணும், அந்த டைம் லைன் பாத்துக்கோங்க. வித்தின் 15 டேஸுக்குள்ளால அப்பீலேட் அத்தாரிட்டிக்கு வந்து இது பண்ண முடியும். சரி 15 நாள் தாண்டிருச்சு, 16வது நாள் போக முடியுமான்னா ரீசனபிள் அந்த காசு இருந்துச்சுன்னா டிலேக்கு நீங்க ரீசனபிளா நீங்க சொல்ல முடியும்னா அது நம்ம லிமிடேஷன் ஆக்ட் தான், அதுல பண்ண முடியுமானா பண்ண முடியும். சோ அந்த அப்பீல் எவ்வளவு நாளைக்குள்ளால டிஸ்போஸ் பண்ணணும்னா நாட் லேட்டர் தென் 1 month, 15 நாளைக்குள்ளால அப்பீல் பண்ணணும். அந்த அப்பீல் ரிசீவ் பண்ணதுல இருந்து 1 மாசத்துக்குள்ளால நாட் லேட்டர் தென் 1 monthக்குள்ளால அப்பீல முடிவு செய்யணும் சொல்றது 12. இந்த யாருக்கு ரெகுலேஷன் ஃபார் லோக்கல் ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொவைடர். அப்ப சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் முக்கியம், அது 3 வருஷம் செயல்பாட்டுக்கு இருக்கிறது முக்கியம். செக்ஷன் 10ல இவங்க கண்டிஷன்ஸை கம்ப்ளை பண்ணலன்னா சஸ்பெண்ட் பண்ண முடியும், ரிவோக் பண்ண முடியுமானா பண்ண முடியும். செக்ஷன் 11ல அப்படி சஸ்பெண்ட் பண்ணது இது மாதிரி பட்டதுக்கெல்லாம் அப்பீல் பண்ண முடியுமானா வித்தின் 15 டேஸுக்குள்ளால அப்பீல் பண்ண முடியும். செக்ஷன் 12ல என்ன பண்ணலாம், நீங்க வந்து அந்த அப்பீல வந்து அப்பீலேட் அத்தாரிட்டி என்ன பண்ணணும், 1 மாசத்திற்கு குறையாமல் அதை முடிவு பண்ணிடணும். இப்போ இந்த செக்ஷன் 13 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அப்பீலேட் அத்தாரிட்டி எப்படி நமக்கு வந்து அங்க அந்த ரெகுலேஷன் அத்தாரிட்டியை நமக்கு வந்து உருவாக்கினாங்களோ செக்ஷன் 3 படி 13ல வந்து அப்பீலேட் அத்தாரிட்டியை உருவாக்குறாங்க. அதுல சேர்பர்சன் பிளஸ் நாட் மோர் தென் 2%. அப்ப அந்த அத்தாரிட்டிக்கு பொறுத்தவரையில நமக்கு வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டிக்கு வந்து சேர்பர்சன் பிளஸ் 3 members, அப்பீலேட் அத்தாரிட்டிக்கு சேர்பர்சன் பிளஸ் நாட் மோர் தென் 2%. அதுல ஒரு அந்த சேர்பர்சன் யாரா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கணும் அல்லது அந்த ஹைகோர்ட் ஜட்ஜுக்கான தகுதியுடைய ஒரு நபராக இருக்க வேண்டும். அந்த இவங்களும் அப்பீலேட் அத்தாரிட்டியும் தங்களுக்கான ஒழுங்கு கட்டுப்பாடுகளை நடைமுறை விதிகளை அவர்கள் வகுத்துக் கொள்ளலாம். இதுதான் அந்த லோக்கல் ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொவைடர்ஸ். இது யாருன்னா தமிழ்நாட்டுக்குள்ளால இந்த ஆன்லைன் கேம் சர்வீஸ் கொடுக்கக்கூடியவங்க. அடுத்து சாப்டர் 5ல பாருங்க, ரெகுலேஷன் ஃபார் நான் லோக்கல் ஆன்லைன் கேம் ப்ரொவைடர். இவங்களுக்கு அங்க அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். இவங்க வந்து இங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இங்க செக்ஷன் 14, 15 ரெண்டுமே அவங்களுக்கு சொல்றாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்க எங்க வேணாலும் பண்ணிருக்கலாம். அவன் வெளி மாநிலத்துல பண்ணலாம், தேசிய அளவுல அவன் வச்சிருக்கலாம், இல்லைன்னா உலக அளவுல வச்சிருக்கலாம். இங்க பெர்மிஷன் வாங்கலன்னா அவன் என்ன பண்ணிருக்கணும், ஜியோ பிளாக்கிங் பண்ணிருக்கணும். இங்க வந்து இந்த அத்தாரிட்டிட்ட பெர்மிஷன் வாங்காம அந்த ஆன்லைன் கேம்பிளிங் இந்த இது வேற எங்கேயும் இது அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவன் வந்து ஆக்சஸ வந்து பிளாக் பண்ணியிருக்கணும். அந்த ஜியோ பிளாக்கிங் ரொம்ப முக்கியமானது, பிளாக்கிங் பண்ணியிருக்கணும். அதே போல வந்து இந்த அவன் தமிழ்நாட்டுக்குள்ளால பிளாக் பண்ணியிருக்கிறாங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு வெளியே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தமிழ்நாட்டுக்காரராக கூட இருக்கலாம், அவர் டெல்லியில போச்சுல அவர் விளையாடி இருக்கலாம். அப்ப அந்த மாதிரிப்பட்ட நேரங்கள்ல அவரனுடைய அந்த ஐடென்டிட்டியை செக் பண்ணும்போது தமிழ்நாட்டிற்குள் அந்த ஜியோ அந்த லொகேஷன் அந்த நம்ம என்ன செய்யறது அந்த தமிழ்நாடு பகுதிக்குள்ளால நான் இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் என்ன பண்ணணும், அந்த நான் வந்து இந்த பகுதியில இல்ல, அந்த என்ன தமிழ்நாடு ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளால நான் இல்லை என்பதை அவர்கள் உறுதிப்படுத்துறதுக்கான கேள்விகளை வைத்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். அந்த இடத்துல அவங்க என்ன செய்யணும், ஒரு கான்ட்ராக்டை வாங்கணும், ஒரு அக்ரி பண்ண வைக்கணும். நான் தமிழ்நாட்டிற்குள் இந்த ஆன்லைன் கேம்பிளிங் ஆர் கேம் ஆஃப் சான்ஸ் நான் விளையாடல, நான் எப்ப இருக்கிறது அப்படிங்கறத ஐபி அட்ரஸ்ல அவன் உறுதிப்படுத்த வேண்டும். இந்த மாதிரிப்பட்ட இந்த வேலைகள்ல ரொம்ப தெளிவாக அவங்க வச்சிருக்கணும். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னா இதுவும் இந்த சட்டத்திற்கு எதிரான கான்ட்ரவென்ஷன் தான்.
அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் டு டீல் வித் நான் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன். இப்படி அவன் வந்து அந்த ஜியோ பிளாக்கிங் பண்ணல, தமிழ்நாட்டுக்குள்ளால பண்ணல அப்படின்னு சொன்னா எங்க அத்தாரிட்டி என்ன செய்யணும்னா, செக்ஷன் 14 படி அவன் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை அவன் கடைபிடிக்கவில்லைன்னா மாநில அரசு மத்திய அரசுக்கு என்ன செய்யணும், அதை பிளாக் பண்றதுக்கு எழுதணும். அண்டர் செக்ஷன் 69A இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படி. அப்படி அவங்க அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை வந்து வித்தின் 15 டேஸுக்குள்ளால அதை அக்செப்ட் பண்ணி அந்த நம்ம ஸ்டேட் கவர்மெண்டுடைய ரிக்வஸ்ட்டை வந்து அவங்க வந்து ஹானர் பண்ணணும். இந்த மாதிரி அவங்க நான் லோக்கல் ஆன்லைன் கேம் ப்ரொவைடர்ஸுக்கு வந்து இப்ப மத்திய அரசுக்கு நான் இதை பண்றேன் கொடுத்திருக்கிற அந்த தகவலை அவனுக்கும் அனுப்பணும், இந்த கம்யூனிகேஷன் அவங்களுக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த வேலை தான் ரெகுலேஷன் ஃபார் நான் லோக்கல் ஆன்லைன் கேம் ப்ரொவைடர்ஸ். அதை மனசுல வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்குள்ள இல்லாத வேற இடத்துல உள்ளவங்க அப்படிங்கிறது தான் அந்த சாப்டர் 4 and 5 கொஞ்சம் மனசுல வச்சுங்க. அடுத்து நம்ம நேரில் என்ன போயிடலாம்னா சாப்டர் 6 போயிடலாம், அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸ். இந்த அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸை பார்த்த வரையில இதுல வந்து நமக்கு 16 இருந்து 19 வரைக்கும் அதுல சொல்றாங்க. 16 ரொம்ப முக்கியமானது. இதுல பாருங்க, இதுல வந்து செக்ஷன் 7 நம்ம என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த prohibition of online gambling and online game of chance, அதுவும் அட்வர்டைஸ்மெண்ட் 8 செக்ஷன் 8. அதே போல செக்ஷன் 10 ரெஜிஸ்ட்ரேஷன் அவன் இல்ல, செக்ஷன் 14 ரெஸ்ட்ரிக்ஷன். இது இவ்வளவு இல்லாதவங்களுக்கு தண்டனை பயங்கரமா இருக்கும், நீங்க பயந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டரா இருந்தா 3 months 3 மாதங்கள் சிறை தண்டனை அல்லது 5000 ரூபாய் அபராதம். இதே இது அந்த இதுல என்ன அட்வர்டைஸ்மெண்ட், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் டீம் அந்த தப்பா அந்த குற்றம் பண்ணனா என்ன பண்ணணும், 1 year அல்லது 5 லட்சம் ரூபாய் அதுக்கான அபராதம். அதுவும் ஆர் ஃபைன் தான், எல்லாமே ஆர் தான். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த செக்ஷன் 10 அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் இல்லாம, அதே போல அந்த நான் லோக்கல் சர்வீஸ் ஆன்லைன் கேம் ப்ரொவைடர்ஸ் அவங்க வந்து கொடுக்கல அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு வந்து 3 years வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம் அல்லது 10 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம். இது வந்து இந்த நமக்கு ஏற்கனவே 30 ஆக்ட்ல வந்து 3 டைப்பான தண்டனை இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர், செகண்ட் டைம் அஃபெண்டர், சப்சிக்வெண்ட், தேர்ட் ஆர் சப்சிக்வெண்ட் இருந்தது. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த செக்ஷன் 7, 8 அந்த 10, 14 இதுல இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து முதல் தடவைக்கு வந்து 3 மாசம் அல்லது 5000 ரூபாய் அபராதம். இது செகண்ட் டைமா இருந்துச்சுன்னா நாட் லெஸ் தென் 1 year to 3 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்குது. அதே போல ஃபைன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 5 lakhs up to 10 lakhs வரைக்கும் இருக்குது. இந்த செக்ஷன் 10, 14ல ஒரு குறிப்பிட்ட பிரிவு வேலைகளை அவங்க செய்ய மறுத்தால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய சில கம்ப்ளைன்ஸ், அதே போல இந்த ஜியோ பிளாக்கிங்ல உள்ள சில இதுகளை இது பண்ண மறுத்தால் செகண்ட் டைம் அஃபெண்டரா இருந்தா நாட் லெஸ் தென் 3 years இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 5 years வரைக்கும் போகலாம். அதே போல வந்து அபராதத்தை பொறுத்தவரையில நாட் லெஸ் தென் 10 lakhs and 20 lakhs. அதுல கொஞ்சம் கவனமா பாருங்க. 16 ரொம்ப முக்கியமானது, அதுல நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 17 பொறுத்தவரையில காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் பொறுத்தவரையில போலீஸ் டைரக்டா பண்ண முடியுமான்னா இந்த சட்டத்தின்படி இது ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்டா தான் பண்ண முடியும். ஆன்லைன் கேம்பிளிங் அந்த ஆக்டுக்குள்ள வரும்போது, அந்த கேமிங் ஆக்டுக்குள்ள போனீங்கன்னா பிரச்சனை இல்லை, போலீஸ் காக்னிசன்ஸ் எடுத்துடலாம், அது காக்னிசபிள் அஃபென்ஸ். இங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன் கேம்பிளிங் ஆக்ட், அதே போல ஆன்லைன் கேமிங்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த இதை பொறுத்தவரையில கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர் தான். யாரு அத்தாரிட்டி, அந்த செக்ஷன் 3ல உருவாக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டியினுடைய கம்ப்ளைண்ட் பெயர்ல தான் பிரைவேட் கம்ப்ளைண்டா தான் இதுல இது பண்ண முடியும். அது செக்ஷன் 17 சொல்லுது. அதே போல வந்து இதை காம்பவுண்ட் பண்ண முடியுமான்னா ஆன்லைன் கேம்பிளிங், அதே போல இந்த சட்டத்தின்படி, அதாவது தமிழ்நாடு ஆன்லைன் கேம்பிளிங் prohibition of online gambling and regulation of online gaming act 2022 இன் படி உள்ள குற்றங்களை காம்பவுண்ட் பண்ண முடியுமான்னா செக்ஷன் 16ல இருக்கக்கூடிய என்ன குற்றமாக இருந்தாலும் காம்பவுண்ட் பண்ணிக்கலாம். அதுல எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைன் அமௌண்ட்ல நாட் லெஸ் தென் 50,000 குறையாம பே பண்ணணும். அதே போல ஒரு நபர் ஒரு முறைதான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும்.
அப்ப செக்ஷன் 18 காம்பவுண்ட் பண்ணக்கூடியது இருக்குது. காம்பவுண்ட்னா செக்ஷன் 16ல இருக்கக்கூடிய குற்றங்களுக்கான காம்பவுண்ட் தான். அதுல ஃபைனை பொறுத்தவரையில அதை காம்பவுண்ட் பண்ணும்போது சமரசம் செய்யும் போது அந்த குற்றத்திற்கான அபராத தொகையில் நாட் லெஸ் தென் 50% அந்த 50% அளவுக்கு, அதாவது பாதி அளவுக்கு குறையாமல் அதை ஃபைன் கட்டுறது மாதிரி இருக்கும். அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் போடலாம். அது வந்து அந்த அத்தாரிட்டி பிளான் பண்றது. அதே போல ஒரு நபர் ஒரு தடவை தான் காம்பவுண்ட் பண்ண முடியும். 2வது தடவை போனாருன்னா அவர் சப்சிக்வெண்ட் அஃபெண்டர் ஆயிடுவாரு. அப்போ செக்ஷன் 19 பொறுத்தவரையில அஃபென்சஸ் பை கம்பெனிஸ், அந்த கம்பெனிஸ் வந்து இதே மாதிரிதான், அதை தனிநபர் செய்யறது மாதிரிதான் அவங்களும். அடுத்து இதுல இருக்கக்கூடிய முக்கியமான இதுகள் என்ன பாத்தீங்கன்னா, இந்த சேர்மன், மெம்பர்ஸ், இந்த ஆபீசர்ஸ், அந்த எம்ப்ளாயர்ஸ் எல்லாருமே அப்பீலேட் அத்தாரிட்டிலயோ இல்லைன்னா அந்த அத்தாரிட்டியில இருக்கிறவங்க எல்லாருமே பப்ளிக் சர்வெண்ட் தான் அப்படிங்கறத செக்ஷன் 20 சொல்லுது. குட் ஃபெய்த்ல எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு இம்யூனிட்டி இருக்குது செக்ஷன் 21 படி. அதே போல வந்து இந்த சட்டத்தின்படி வந்து இத வேற சட்டத்திற்கு இணையா இருக்குமானா கூடுதலாக இயங்கும். எந்த சட்டத்துக்கும் எதிராக இது இயங்காதுன்றத 22ல சொல்றாங்க. அதே போல வந்து 23 கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டிய ஒரு மேட்டர் இருக்குது. இந்த presumption as to online game of chance and power to amend schedule, அதாவது இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய என்ன கேம்ஸ் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஆன்லைன் கேம் ஆஃப் சான்ஸ் என்று ஷால் பிரசியூம், அதை வந்து பிரிசியூம்ஷன் எடுத்துக்கணும். அதே போல இந்த ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய கேம்ஸை வந்து என்ன செய்யலாம், அதை ஆட் பண்ண முடியுமா இல்லைன்னா ஒமிட் பண்றதுக்கோ பவர் இருக்கான்னா பவர் இருக்குது. அத்தாரிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் பேர்ல ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண முடியும். அதே போல பவர் மேக்கிங் ரூல்ஸ் யாருக்கு இருக்குதுன்னா கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. இந்த சட்டத்தின்படி கவர்மெண்ட் யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். அதே போல இந்த இப்ப எல்லா சட்டத்துக்கும் புதுசா ஏற்றக்கூடிய சட்டங்களுக்கெல்லாம் ரிமூவிங் டிஃபிகல்டிஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கொடுக்குறாங்க. இந்த சட்டத்திற்கு 2 ஆண்டுகள் வரைக்கும் அதுக்கு இருந்தது. அப்படின்னா 2023ல வந்த இந்த சட்டம் 2025 2 ஆண்டுகள் வரைக்கும் இதுக்கு வந்து அந்த இதுல ஏதாவது சட்டத்துல மாற்று கருத்துக்களோ இல்லைன்னா அது வேற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அத இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து 2 ஆண்டுகளுக்குள் அந்த டிஃபிகல்டிஸை ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் இருந்தது அப்படிங்கிறது இது இவ்வளவு நமக்கு தெரிய வேண்டியது. இதுல கொஞ்சம் முக்கியமான 2-3 ஜட்ஜ்மெண்ட்ஸ், நம்ம ஜட்ஜ்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த 2021 அமெண்ட்மெண்ட்டை அது வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணதுனாலதான் அந்த ஆன்லைனுக்காக தனியா ஒரு சட்டம் கொண்டு வந்தோம் நாம. அதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய ஒரு இது எழுதிக்குங்க, ஆல் இந்தியா கேமிங் ஃபெடரேஷன், ஆல் இந்தியா கேமிங் ஃபெடரேஷன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2023 வழக்கின் அடிப்படையில தான் அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஹைகோர்ட் வந்து கிளாரிஃபைட் தட் ஒன்லி கேம்ஸ் ஆஃப் சான்ஸ் ஆர் கவர்டு பை தி ப்ரொஹிபிஷன், த கேம்ஸ் ஆஃப் ஸ்கில் ரிமைன்ஸ் அவுட் சைடு அப்படின்னு சொல்லுவாப்புல. அதுல என்னன்னா அந்த கேம் ஆஃப் சான்ஸ் தான் இதுக்குள்ள வரணுமே தவிர கேம்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் வந்து எப்பவுமே அதை வந்து இந்த சட்டத்துக்குள்ளால கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுல தான் அதுல அந்த போக்கரையும் ரம்மியையும் வெளியெடுத்தாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து ஆல் இண்டியா கேமிங் ஃபெடரேஷன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட் கேஸ். அப்புறமா இந்த கேஸை டிசைட் பண்றதுக்காக அந்த ரம்மியையும் இதெல்லாம் இது பண்றதுக்காக ஒரு கேஸ் சொன்னாங்க, எழுதி நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் வர்சஸ் சத்யநாராயணா, ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் வர்சஸ் சத்யநாராயணா 1968ல இந்த ரம்மி, அதாவது 13 கார்டு அந்த சீட்டு விளையாட்டு, அது வந்து அது என்னது, இட்ஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ், இட்ஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அதே போல ஹார்ஸ் ரேஸ், அந்த குதிரை ஓட்டம், அதுவும் வந்து என்னதுதான் கேம்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் தான், அதுவும் வந்து கேம் ஆஃப் சான்ஸ் கிடையாது. அந்த ஹார்ஸ் ரேசிங் வந்து கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு சொன்ன கேஸ் வந்து KR லக்ஷ்மணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 1996. ஸோ இதுதான் இது. இந்த அடிப்படையில என்னால ஒரு சட்டத்தை தான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.